வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமனலாம் நோக்குண்டாம் மேனீர் உடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சர்வாதனுக்கு ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய். வணக்கம் சார் எல்லாருக்கும். இந்த வகுப்போட பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு மாதமும் நம்ம எடுக்கும்போது ஒரு கான்செப்டோடு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ என்னென்னா, நிறைய குழுக்களை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தை பார்த்தோன்னே திருமணம் ஆகுமா ஆகாதா, இல்லை வந்து பலன் சொல்லும்போது சுற்றி வளைச்சி பலன் சொல்கிறத பார்க்க முடியுது. சிம்பிளாக எடுத்தோன்னே இந்த ஜாதகத்துக்கு திருமணத்தில் பிரச்சனை இருக்குது, டிலே மேரேஜ் தான். இல்லை இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும், ஆனாலும் டிலேட் மேரேஜ். இந்த ஜாதகத்துக்கு திருமணமே ஆகாது, அதிகமாக பாவங்கள் பாதிக்கப்படும். சிம்பிளாக எடுத்தோன்னே, அதாவது நம்ம வந்து திதி சுண்ணியத்தை பார்க்க வேண்டியதில்லை, அவயோகி பார்க்க வேண்டியதில்லை, முடக்கு பார்க்க வேண்டியதில்லை, எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. சிம்பிளாக அந்த ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னே ஒரு 2-3 விதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்துக்கு டிலேடு மேரேஜ் அப்படின்னு 2-3 விதிகளில் ஒரே விதி தான். நம்ம என்ன 2ஆம் விதி 7ஆம் விதி தான், அதை மாறி மாறி பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம பார்க்குறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு 2-3 ஜாதகத்தை போட்டுட்டு முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஜாதகத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை, அதுக்கப்புறம் அதை சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்றதை ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லிட்டு வரேன். இது இல்லாமல் கடைசியில் ஒரு ஜாதகத்தை போட்டு அனலைஸ் பண்ணுறோம். திருமண பொருத்தம் எப்படி பார்க்க, சிம்பிளாக எப்படி பார்க்குறதுன்னு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக திருமணம் பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை, சிம்பிளாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக, அதாவது 100% இது வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு வரும்போது அப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, திருமணம் ஆகலை, இல்லை திருமணம் நடக்கிறதுக்கு டிலே ஆகுது, இப்போ திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அதுக்கு நம்ம ஃபுல் எஃபோர்ட் போட வேண்டியது இல்லை. ஓகே, இது இல்லாமல் இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல நினச்சேன், பொதுவான விஷயங்கள். அதாவது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு, இப்போ பொன் ஜாதகம், அதாவது 2 பேர் ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அதில் வந்து பொன் ஜாதகம் மெயினான ஜாதகம், அதுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் 2-3 ஜாதகங்கள், இல்லை ஆண் ஜாதகம் மெயினான ஜாதகம், அதுக்கு பெண் 2-3 ஜாதகங்களை கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை கொடுத்துட்டு நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் ஏன் வேண்டான்றீங்க? சரி, பொதுவான காரணங்கள் நம்ம சொல்லிடலாம். இப்போ ஒரு பெண் ஜாதகம், ஒரு ஆண் ஜாதகம் தான் மெயின் ஜாதகம், அதுக்கு ஒரு மேடம் வந்து பெண் ஜாதகத்தை கொடுக்குறான்னு வச்சுங்களேன். இது பொருந்தலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொதுவாக சொல்லிடலாம், சார் இது பொருந்தலாமா வேண்டாம் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் இல்லையா. ஆனா இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, அந்த ஜாதகத்துல உள்ள கோளாறுகள் என்ன, அந்த ஜாதகத்துல என்ன விதிகள் மாறி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பட் அது சொல்லக்கூடாது அப்படின்றது தான் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். நம்ம அது ஆக்சுவலாக எப்போ சொல்லலாம்னா, ஓகே நம்ம வந்து ஃபுல் கண்டிப்பாக 100% உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு நீங்கள் பொருத்தம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, பொருத்தம் இருக்குது நீங்கள் பாருங்கள், 100% மேரேஜ் ஆகுன்ற பட்சத்தில் நீங்கள் வாங்க, உள்ள விஷயங்களை சொல்கிறேன். இல்லை அன்றைக்கே கூட நீங்கள் சொல்லி அனுப்பிச்சிடலாம், அவ்வளோ அப்படி பண்ணலாமே தவிர. இந்த ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, பையன் ஜாதகத்தை கொடுத்துட்டு மேரேஜ் பார்த்துட்டு, அந்த பெண்ணுக்கு வந்து 4 ராகு இருக்குது, சார் இந்த பெண்ணோட கேரக்டர் எப்படி இருக்கும்? இல்லை ஒரு ஆண் ஜாதகத்தை கொடுத்துட்டு, சார் இந்த ஆணுக்கு வந்து இருதார அமைப்பு இருக்குது, அது ஏன் நீங்கள் வந்து நம்ம வந்து சொல்லலை? ஸோ அந்த ஜாதகமே பொருந்தலை அப்படின்னும் போது நம்ம மற்ற விஷயங்களை பற்றி, அந்த பையனை பற்றியோ, அதாவது ஆப்போசிட் ஜாதகத்தை பற்றி, மெயின் ஜாதகத்தை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா இது அவங்களோட ஜாதகம். மெயின் ஜாதகத்தை பற்றி தாராளமாக பேசலாம். ஆப்போசிட் ஜாதகத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது, அது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு அனாலிசிஸ் சொல்லிட்டு இது அவங்க தப்பாக யாருக்காவது கன்வே பண்ணாலும் சரி, இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்து நீயும் இந்த பையன் அப்படி இருக்கான்னு சொல்லும்போது அது வந்து கிரகங்கள் நம்மளை பாதிக்கும். அதுக்கு முக்கிய காரணகர்த்தான்றது நாம தான் இல்லையா. கிரகங்கள் நம்மளை பாதிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோட நடந்துக்குங்க. நீங்களும் யார்கிட்டையும் ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஜாதகம் வந்தாலும் சரி, மெயின் ஜாதகத்துக்கு நல்ல பலன்கள் சொல்லுங்க. அதாவது 2 திருமணம் நடக்கும், 3 திருமணம் நடக்கும், இல்லை நல்ல திருமணம் நடக்கும், இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி மருமகன் வருவான், இந்த மாதிரி மாமியார்கள் இருப்பாங்க, எதை வேணாலும் சொல்லுங்க. ஆனால் அந்த ஆப்போசிட் பையனோ பொண்ணோட ஜாதகத்தில் உள்ள நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை அதிகமாக கொடுக்காதீங்க. ஏதாவது கேட்டாங்கன்னா கூட நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்னா, இந்த ஜாதகத்துக்கு கட்ட பொருத்தம் இல்லை, 2ஆம் விதி சரியில்லை, 7ஆம் விதி சரியில்லை, ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லிட்டு அதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக உள்ளே போய் அந்த ஜாதகத்தில் உள்ள கோளாறுகளையோ அந்த ஜாதகத்தில் உள்ள நெகட்டிவ் போர்ஷன்ஸையோ சொல்லாதீங்க. இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை தயவு செஞ்சு எல்லாரும் கடைபிடிக்கும். ஓகே, நம்ம இப்போ ஜாதகத்துக்கு போயிடலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்துட்டு இதில் திருமணம் ஆகாததுக்கு என்ன காரணம், திருமணம் ஆகிறதுக்கு என்ன காரணம், அதெல்லாம் கொஞ்சம்
சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10-15 விதிகள் இருக்கு, அந்த விதிகளை சொல்றேன். அதை வச்சுட்டு நீங்க ஈஸியா இனிமே வரக்கூடிய ஜாதகங்கள்ல பொருத்தங்கள் பார்த்துடலாம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே. ஓகே. புதுசாக வந்த மெம்பர்களுக்கு என் பேர் சாமிநாதன். வருக வரவேற்கிறவங்கள கிளாஸுக்கு. நான் வந்து திருமணம் பொருத்தம் சம்பந்தமான வகுப்பு மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கேன். திருமணம் சம்பந்தமான ஆர்எஸ்கோஸ் மட்டும்தான் பார்க்குறேன். பலன்கள் அதிகமாக பார்க்கறது இல்லை. திருமணத்துக்குன்னு அவங்க கேட்கும்போது அந்த பலன்களை எடுத்து சொல்கிறேன். திருமண வகுப்பை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நடத்திட்டு இருக்கேன். இதுதான் வந்து என்னோட பற்றின ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். ஓகே. திருமணம் பொருத்தம் பார்க்க நம்ம பொதுவாக வந்து இது எல்லாருக்கும் ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனு. திருமணம் பொருத்தம் பார்க்கறதுக்கு நம்ம முதல்ல லக்னத்தை பார்ப்போம். 2 பேருக்குமே லக்னம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துவோம். எப்படி நல்லா இருக்கா அப்படின்றத எப்படி பார்க்கணும்னா, பொதுவாக 2-12 இருக்கலாம், 4-10 இருக்கலாம், 6-8 இருக்கலாம். ஸோ சிம்பிளான விஷயம், லக்னம் வந்து 2-12, 4-10, 6-8. இது இல்லாமல் 7-7 இருக்கலாம், 3-11 இருக்கலாம், 5-9 இருக்கலாம். பாதகமா இல்லாத பட்சத்தில், அதாவது சரலக்னத்துக்கு 11 பாதகம் இல்லையா, அதனால பாதகமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி சிறலக்னத்துக்கு 9 பாதகம் லக்னமா வரக்கூடாது. அதே மாதிரி உபயலக்னத்துக்கு 7 பாதக லக்னமா வரக்கூடாது. பொதுவாக உபயலக்னத்தை இணைக்கிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிளான விஷயம். ஓகே. லக்ன பொருத்தத்தில் 2-12, ஏன் இந்த 2-12, 4-10, 6-8 கான்செப்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஜாதகத்தை இணைக்கும் போது பெண் ஜாதகத்திலேருந்து பார்ப்போம் இல்லையா, 6 கட்டத்துக்கு மேலேயோ இல்லை 13 நட்சத்திரத்துக்கு மேலேயோ வரக்கூடிய வரனோட லக்னமோ ராசியோ நட்சத்திரமோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் 5-6-10 பொருத்தங்களையோ 5-6 பொருத்தங்கள் ஈஸியாக வந்துடும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் வச்சுட்டு தான் அது நம்ம வந்து அது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதில் விதிவிலக்கு இருக்குன்றதெல்லாம் பார்க்கறத விட சிம்பிளாக 10 பொருத்தத்தில் 5 பொருத்தங்கள் எப்படி இருக்கு நம்ம வந்து ஒரு டேலி வச்சுக்கிட்டோ இல்லை சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டோ பார்க்கறத விட சிம்பிளா லக்ன பொருத்தம் இருக்கா, லக்னம் 2-12 6க்கு மேலே வந்துடும் இல்லையா, 4-10 6க்கு மேலே வந்துடும், 6-8 6க்கு மேலே வந்துடும், 3-11 6க்கு மேலே வந்துடும், 5-9 6க்கு மேலே வந்துடும், 7-7 6க்கு மேலே வந்துடும் இல்லையா. சிம்பிளான விஷயம். இந்த 3-11, 5-9, 7-11 பாதகமா இல்லாத பட்சத்துல சேர்க்கலாம். அப்படி மற்றபடி லக்னம் வந்து 6-8 ஏன் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றோம்னா, சுபசஷ்டாஷ்டகம் சொல்றோம், அதனால 6-8 சேர்க்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஆனா 6-8 வரும்போது அம்சத்துல அது மறுபடியும் 6-8 இருக்கக்கூடாது. அம்சத்துல அவங்க லக்னம் 6-8 இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ ராசியில் 6-8 இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றோம். அடுத்து ராசிக்கு இதே தான், லக்னத்துக்கு என்ன சொன்னோமோ அதே தான். 2-12, 4-10, 6-8 பாதகமா இல்லாத பட்சத்துல 3-11, 7-7, 5-9 சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றோம் ராசியை பொறுத்த வரைக்கும். இதுல வந்து ராசின்னு நம்ம எடுத்துக்கும் போது இந்த இடத்துல 4-10 லக்னமா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி 4-10 வரும்போது அதாவது 22வது நட்சத்திரமா வரும். அந்த 22வது நட்சத்திரமா வந்ததுன்னா அங்க வைநாசிக புள்ளியே பார்த்துக்குங்க. ஏன்னா பொதுவா நம்ம என்ன சொல்றோம், இணைக்கும் போது 2, 4, 6, 8, 9 இணைக்கலான்றோம். அதாவது இந்த நட்சத்திரங்களை இணைக்கலாம்னு சொல்றோம். இங்க 4ன்னு வரும்போது 22ன்றது 4ன்னு வரும் இல்லையா, 22வது நட்சத்திரம் 4ன்னு வரும். இந்த 22வது நட்சத்திரமா இருந்ததுன்னா 4-10 வரும்போது 22வது நட்சத்திரமா இருந்ததுன்னா அங்க வைநாசிக புள்ளியை பார்த்துக்குங்க. வைநாசிக புள்ளி இல்லை அப்படின்னா தாராளமா நாம ராசியை பொருத்திக்கலாம். அதே மாதிரிதான் நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரிதான். நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்த்துக்குங்க. தாராபலன் நம்ம என்ன சொல்றோம், 1 சேர்க்கக்கூடாதுன்றோம், 2 சேர்த்துக்கலாம், 3 சேர்க்கக்கூடாது, 4 சேர்த்துக்கலாம், 5 சேர்க்கக்கூடாது, 6 சேர்த்துக்கலாம், 7 சேர்க்கக்கூடாது, 8, 9. அதாவது 2, 4, 6, 8, 9
நட்சத்திரங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த 2 4 வரும்போது அதுல கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது 4 10 இருந்தாலும் 6 8 இருந்தாலும் அம்சத்துல எப்படி இருக்குன்றத பார்த்துங்க. வைநாசிக புள்ளி வேண்டாம், அவ்வளவுதான், சிம்பிளா. இல்ல 88வது பாதமா வந்தாலும் வேண்டாம் அப்படின்றத சொல்றோம், அவ்வளவுதான். இப்போ ஆயுள் பலம் சிம்பிளா ஆயுள் பலம் பார்க்கறதுக்கு நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? குரு சுக்கிரன் புதன் 3 பேர் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இவங்க 2 பேர் ஜாதகத்திலே நல்லா இருந்தாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆயுள் பலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல லக்னாதிபதி எப்படி இருக்காரு, 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, ஆயுள் காரகன் சனி எப்படி இருக்கு, 1ஆம் பாவம் 8ஆம் பாவம் 10ஆம் பாவம் இந்த பாவங்கள் எப்படி இருக்குன்றத பாக்குறோம் இல்லையா. இது வந்து எப்ப பார்க்கணும் அப்படின்னா, குரு சுக்கிரன் புதன் இவங்க 3 பேருமே, அதாவது சுபகிரகங்கள் 3 பேருமே 2 ஜாதகத்திலேயே நல்லா இருந்ததுன்னா நம்ம மற்ற எதுவுமே பார்க்காம டைரக்டா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அது இல்லாத பட்சத்துல இங்க நீங்க ஆயுள்காரகன் சனி எப்படி இருக்காரு, 10ஆம் இடம் எப்படி இருக்கு, 1ஆம் இடம் எப்படி இருக்கு, 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, இதை பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகே. செவ்வாய் பலவீனமா நம்ம செவ்வாயை தோஷமா எடுத்துக்கல, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். செவ்வாய் இங்க பலமா பலவீனமா? செவ்வாய் எப்ப பலவீனம் அடைகிறார்? ராகு கேதுக்கு 1 4 7 10 இருக்கும்போது பலவீனம் அடைகிறாரு. சூரியனுக்கு 1 4 7 10 இருக்கும்போது பலவீனம் அடைகிறாரு. தேய்பிரை சந்திரனுக்கு 1 4 7 10 இருக்கும்போது பலவீனம் அடைகிறாரு. பாவ கர்த்தரியில பலவீனம் அடைகிறாரு. பாதகமா இருந்தா பலவீனம் அடைகிறார். இவ்வளவுதான் அந்த 5 ரூல். என்னென்ன ரூல் மறுபடியும் சொல்றேன். அதாவது செவ்வாய் ராகு கேதுக்கு 1 4 7 10 இருந்தால் பலவீனம். சூரியனுக்கு 1 4 7 10 இருந்தால் பலவீனம். அதே மாதிரி தேய்பிரை சந்திரனுக்கு 1 4 7 10 இருந்தால் பலவீனம். அதே மாதிரி பாவகர்த்தரியில இருந்தா பலவீனம், பாதகஸ்தானத்துல இருந்தா பலவீனம் அப்படின்னு சொல்றோம். இது பலவீனத்துக்கு நம்ம அடுத்து வரேன். ஓகே. திரிகோண சேர்க்கைகள் கொஞ்சம் இன்டெப்த் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளா 1 5 9 2 6 10 3 7 11 4 8 12 இந்த கிரகம், இதுல எந்த கிரகம் இருக்கலாம், எந்த கிரகம் இருக்கக்கூடாது அப்படின்னு பாக்குறோம். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் லக்னத்துல சூரியன் இருக்கு, அங்க மற்ற பொருத்தக்கூடிய ஜாதகத்துல சூரியன் இருக்கலாமா, சூரியன் இருக்கக்கூடாதா? ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். சிம்பிளா பார்க்கணும்னா ஒரு பாவகிரகம் இருக்கிற இடத்துல இன்னொரு பாவகிரகம் இல்லாம இருக்கிறது பார்த்துக்கிறது நல்லது. பொதுவா சூரியன் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு சனி கேது ராகு, சனி ராகு கேது செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் இல்லாம இருக்கிறது நல்லது. இது 6ஆம் இடமா இருந்ததுன்னா நம்ம விதிவிலக்க சொல்லியிருக்கோம், 11ஆம் இடம் இருந்ததுன்னா விதிவிலக்க சொல்லியிருக்கோம். ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். மேபி வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, இவ்வளவுதான். இது இல்லாம துணை விதிகள். ஸோ சிம்பிளா ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு முதல்ல உள்ள 4 பொருத்தம், லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், ஆயுள் பலம், செவ்வாய் பலவீனமா பலவீனம், அது இல்லாம திருமண பொருத்த விதிகளை நம்ம பார்க்கணும். இவ்வளவுதான் சிம்பிளான நம்மளோட ஓவரால் திருமண பொருத்த கான்செப்ட். ஓகே, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். இங்க பாருங்க, இதுல இப்ப ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இல்ல புதுசா வந்தவங்க யார் வேணாலும் இதுக்கு பலன் சொல்லலாம். இல்ல இது இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, இது வேற ஜாதகம் போட்டேன், ஒரு நிமிஷம் சாரி, வேற எது போட்டேன். சாரி, வெளியே போயிடுச்சு. வேற ஜாதகம் எடுத்துறேன். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நம்ம இப்ப சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, கிளாரிஃபை பண்றேன். சார் மியூட்ல இருக்கு சார் உங்க. ஒரே ஓகே ஓகே சாரி. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, கிளாரிஃபை பண்றேன்.
இப்போ 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 நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. ஹேமலதா மேடம், ஏதாவது டவுட் இருக்குங்களா? அருணாச்சலம் சார். சார் எனக்குலாம் ஸ்கிரீனு என்னம்மா? ஸ்க்ரீன் தெரியலம்மா. ஸ்க்ரீன் வந்து வேற பிபிடி போட்டேன். இப்போ ஸ்க்ரீனை எடுக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க, இதுதான் ஜாதகம். இதுல உங்களுக்கு என்னென்ன விதிகள் தோணுது, அதாவது இந்த இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு என்னென்ன விதிகள் உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சார்ட் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் சார்ட்ல தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சார்ட் வந்து ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இது இந்த இந்த ஜாதகம் பார்த்த உடனே திருமண விஷயத்துல உள்ள குறைபாடுகளை அறிதல். அதாவது கேதுவால பாதிக்கப்பட்டது சார். என்னம்மா? செவ்வாய்க்கு 4ல கேது இருக்குது. ஓகே, செவ்வாய்க்கு 4ல கேது இருக்குது. ஓகே, சுக்கிரன் 8ல இருக்குது. இது தாமத திருமணம். ஓகே, சுக்கிரன் 8ல இருக்கு, தாமத திருமணம். ஓகே, இந்த 2 ரூல் தான் தெரியுதா உங்களுக்கு? 7ஆம் அதிபதி 12ல இருக்கு சார். சார் 7ஆம் அதிபதி 12ல வக்ரமாயி. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்துல சிம்பிளா பார்த்தோன்னே நம்ம இந்த ஜாதகத்துல காலதாமத திருமணம் யோக அமைப்பு இருக்கு சார். சூரியன் 8ல இருக்கிறது. 2 7 8ல சூரியன் 8ல எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க ஃபேமிலியில வந்து இருதாரம் இருக்க வாய்ப்பு இருக்கும். இல்ல அது வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே, முதல்ல எடுத்தோன்னே இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே திருமண விஷயத்துல குறைபாடு இருக்கு, காலதாமத திருமணம் அப்படின்னு எடுத்தோன்னே சொல்லணும். அதாவது நீங்க வேற எதையுமே பார்க்க வேண்டியது இல்லை. சிம்பிளா எடுத்தோன்னே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னா 1, 5, 9 பாருங்க. எந்த ஜாதகமா எடுத்தாலும் அதுல 1, 5, 9 இதை மட்டும் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 1ஆம் இடம் நல்லா இருக்கா? ஓகே, 1ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. 2ஆம் இடம் நல்லா இருக்கா? 2ஆம் அதிபதி நல்லா இருக்காரா? இல்ல 2 இல்ல 5, அதுக்கப்புறம் 9. இந்த 3 இடமும் கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதாவது 1, 5, 9 இருந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யாராவது ஹெல்ப் பண்ணி திருமணத்தை பண்ணி வச்சிருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல 1ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடம் இது 3மே கெட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு காலதாமத திருமணம்ன்றது ஈஸியா சொல்லிடலாம். இல்ல இங்க வந்து இப்போ 1ஆம் அதிபதி கேட்டிருந்தாலும் சரி, இல்ல லக்னாதிபதி கேட்டிருந்தாலும் சரி, 2ஆம் இடம் 7ஆம் இடம் கேட்டிருந்தாலும் இவங்களுக்கு காலதாமத திருமணம் சொல்லிடலாம். அதாவது சிம்பிளான ரூல் 1, 5, 9 கெட்டு இருக்கான்னு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ரூல். ஓகே, அடுத்து பார்க்கறதுன்னா இப்போ 1ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் பார்வை இருக்கா? அதாவது 7ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் பார்வை இருக்கா? சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் பார்வை இருக்கா? சந்திரனுக்கு 7ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் பார்வை இருக்கா? இது ரெண்டுமே பொருந்தி வந்துச்சுன்னா தாராளமா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இவங்களுக்கு தாமத திருமணம். ஒரு சிலருக்கு 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது சொல்லலாம். வேற எதுவும் ரொம்ப நம்ம வந்து குழப்பிக்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது மியூட் போட்டுங்க. ஓகே, அந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம வந்து சிம்பிளா எடுத்து பாருங்க. அதாவது ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு குழப்பிக்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இந்த ஜாதகத்தை எடுத்துப்போம். இப்போ 1ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? நீசமாயிட்டார் இல்லையா? ஸோ 1 நல்லா இல்லை. 5 நல்லா இருக்கா? 5 நல்லா இருக்கு. 5 வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதாவது 5ஆம் அதிபதி அங்கேயே தான் இருக்காரு. சரி, 9ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ 2 காரணி இங்க அடிபட்டு போச்சு. ஸோ 1, 5, 9 2 காரணி அடிபட்டு போச்சு. ஓகே, இப்போ வந்து 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. ஓரளவுக்கு இவருக்கு திருமணம் நடக்கலாம் அப்படின்றத சொல்லலாம். இல்ல இது கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்றத சொல்லலாம். ஓகே,
இதுக்கு அடுத்தது திருமணமே நடக்காது. இப்போ 1 5ஆம் அதிபதி ஒருத்தர் நல்லா இருக்காரு, இவருக்கு திருமணமே நடக்காது, இல்ல வந்து இன்னும் காலதாமதம் ஆகுன்றதுக்கு அடுத்த ரூல் நீங்க பார்க்கணும். என்ன 2ஆம் இடம் 7ஆம் இடம் நல்லா இருக்கா, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எப்படி இருக்காங்க, இதை மட்டும் பாருங்க. இப்ப பாருங்க இந்த ஜாதகத்துல 2ஆம் இடத்துல பாவகோள்கள் பாக்குதா? மேடம் கொஞ்சம் மியூட் போட்டுங்க. கொஞ்சம் மியூட் போட்டுக்க சொல்லுங்க சார். அதான் மேடம் மியூட் போட்டுங்க. ஓகே, ஓகே மேடம் மியூட். ஓகே நானே போட்டுறேன். ஓகே, ஓகே இங்க பாருங்க, இங்க வந்து லக்னத்தை வந்து 2ஆம் இடத்தை யாராவது பாக்குறான்னு பாருங்க. 2ஆம் இடத்தை சனி பாக்குதா? அதே 2ஆம் இடத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையா பாத்துறாரா? சனி செவ்வாய் 2ஆம் இடத்தை 2 பேர் பாத்துறாங்க. ஓகே, ஸோ 2ஆம் இடம் கெட்டு இருக்கு. ஸோ 7ஆம் இடம் கெட்டு இருக்கான்னு அடுத்தது பார்க்கணும். 7ஆம் அதிபதி எங்க இருக்காரு? 12க்கு வந்துட்டாரு. ஓகேவா? 7ஆம் அதிபதி இங்க 12க்கு வந்துட்டாரு. ஸோ இப்ப 2 7 இங்க கெட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆனாலும் பிரச்சனை ஆயிடும், இல்ல திருமணமே ஆகாது அப்படின்றத தாராளமா சொல்லிடலாம். ஏன்னா சார் 7க்கு சனி பார்வை இருக்கு சார், அதுவும் முக்கியமான விஷயம் இல்லைங்களா? ஆமாங்க, இது வர 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு. வெரி குட், வெரி குட். அது லக்னாதிபதி புதன் நீச்சம் ஆயிட்டாரு, அது முதல் விஷயம். ஆமா, 7ஆம் இடத்தை வந்து சனி பாக்குறாரு. வெரி குட். சனி வந்து இது ஆட்சி பெற்ற சனியா இருந்தா கூட 6 அவரு 6 7 சேர்ந்தாலே அந்த பிரச்சனை வந்து கட்டாயம் இருக்கும். எனக்கு இவ்வளவு நேரம் மைக் வேலை செய்யல, இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருப்பேன். ஓகே, ஓகே, வெரி குட், வெரி குட். ரைட் சார், ரைட் சார், ஓகே சார். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா 2ஆம் இடம் 7ஆம் இடம் கெட்டிருக்கான். நம்ம அடுத்து என்ன பாக்குறோம் அப்படின்னா 2ஆம் இடம். ஸோ 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பாவர்கள் பாக்குறாங்களா, பாவர்கள் இருக்கிறாங்களா? இங்க 2ஆம் இடத்தை பாருங்க, சனி பாக்குறாரு, செவ்வாய் பாத்துறாரு. 2 பாவர்கள் 2ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டாங்க. ஓகே, அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி 7ஆம் இடத்தை பாருங்க, 7ஆம் இடத்துல யார் இருக்கா? செவ்வாய் இருக்காரு, சனி பாக்குறாரு, லக்னாதிபதி போய் அங்க நீசம் ஆயிட்டாரு. அது இல்லாம 7ஆம் அதிபதி 12ல மறைஞ்சிட்டார். சிம்பிளான விஷயம். ஸோ இந்த ஜாதகருக்கு திருமணத்துல கண்டிப்பா பிரச்சனைகள் உண்டு, இல்ல காலதாமத திருமணம், இல்ல திருமணமே ஆகாது அப்படிங்கிறத 100% சொல்லலாம். இதுக்கப்புறம் நிறைய ரூல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ராசிக்கு இங்க ராசி சொல்லுங்க. ராசிக்கு 7ல வக்ர கிரகம் இருக்கு, ஒரு ரூல் வருது சார். அது பார்க்கலாம், பார்க்கலாம், அது வர பார்க்கலாம். ஓகே, ஸோ இது 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 பார்த்துட்டால் இப்ப இங்க வந்து ராசிக்கு அடுத்தது போவோம். முதல்ல லக்னத்துக்கு பார்ப்போம். லக்னம் தான் வந்து ஒருத்தருக்கு உயிர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது பாதிக்கப்பட்டாலே கண்டிப்பா திருமணத்துல பிரச்சனை உண்டு. இப்ப அடுத்த சார் சொன்ன மாதிரி ராசிக்கு 7ல யார் இருக்கா, ராசிக்கு 2ஆம் இடம் எப்படி இருக்கு, அது வந்து அடுத்த காரணியை நம்ம பார்க்கலாம். ஓகே, இது ஸோ பொதுவா இந்த ஃபர்ஸ்ட் சார்ட்ல நம்ம இப்ப சிம்பிளா பார்த்தது என்னன்னா, லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கா, லக்னாதிபதி 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, அதே மாதிரி 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா, இங்க 2 பேர் பாவர்கள் இருக்கிறாங்க. அதாவது பொதுவான ரூல் என்னன்னா, லக்னத்திலேயோ இல்ல 2ஆம் இடத்துலயோ இல்ல 7ஆம் இடத்துலயோ இல்ல 8ஆம் இடத்துலயோ, அதாவது 1 2 7 8, அதாவது 7க்கு 1 2, லக்னத்துக்கு 1 2, இந்த இடங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் சம்பந்தப்பட்டாலே அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கு. காலதாமத திருமணம் அவங்களுக்கு நல்லது அப்படின்றத நம்ம தாராளமா சொல்லிடலாம். ஸோ இந்த ரூல் நமக்கு மறக்காது இல்லையா? இப்ப நம்ம எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் சிம்பிளா இதை மட்டும் சொல்லலாங்க, வேற ஒன்றும் வேண்டாம். அடுத்தது நான் இப்ப இந்த வகுப்போட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் பர்பஸ் என்னன்னா, குழப்பாம ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா இந்த ஜாதகருக்கு திருமணத்துல பிரச்சனை இருக்கு, இல்ல கொஞ்சம் டைம் ஆகும், காலதாமத திருமணம், இல்ல திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப நாளி ஆகும் அப்படின்றத ஈஸியா சொல்லக்கூடிய விதிகள் என்ன அப்படின்றத மட்டும்தான் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு எடுத்தோடனே நம்ம என்ன பண்றோம், லக்னம் நல்லா இருக்கா, 5ஆம் இடம் நல்லா இருக்கா, 9ஆம் இடம் நல்லா இருக்கா, இந்த இதுல 2 பேர் நல்லா இருந்தா போதும். அதாவது லக்னமோ லக்னாதிபதியோ இல்ல 5ஆம் இடமோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் இடமோ 9ஆம் அதிபதியோ, இவங்க 2 பேர் நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் உண்டு அப்படின்னு நீங்க அடிச்சு சொல்லிடலாம். கொஞ்சம் தசாபுத்தியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகலாமே தவிர, இவங்க 2 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் நல்லா இருக்காருன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, 2ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 2ஆம் இடம் எப்படி இருக்கு, 7ஆம் இடம் எப்படி இருக்கு, இது 2ஐயும் பார்த்து, அதாவது 2ஆம் இடம் 7ஆம் இடம் சொல்றது லக்னத்துக்கு 2ஆம் இடம், 7க்கு 2ஆம் இடம், அதாவது 1 2 7 8,
இந்த இடங்கள் நல்லா இருக்கா, இந்த இடத்துக்கு பாவர்கள் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்து 3வது ரூல் என்ன, லக்னத்துக்கு 7ஆம் இடத்த சனி செவ்வாய் பார்க்கறதோ பாவர்கள் பார்க்கறது, சந்திரனுக்கு 7ஆம் இடத்த சனி செவ்வாய் பார்க்கறது பாவர்கள் பார்க்கறது, சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்த சனி செவ்வாய் பார்க்கறது பாவர்கள் பார்க்கறது. இவ்வளவுதான். இந்த 3 ரூலை வச்சுக்கிட்டு நீங்க தாராளமா கண்ணை மூடிட்டு எந்த ஜாதகமா இருந்தாலும் இதுக்கு காலதாமத திருமணம் தான் அப்படின்றத சொல்லிடலாம். சிம்பிளான விஷயம். இதுக்கு நம்ம இப்ப அடுத்த இந்த ஃபர்ஸ்ட் சார்ட்ல நம்ம பார்த்துட்டோம். நம்ம பார்த்த விதிகள் எல்லாமே கரெக்டா வருது. ஓகே, இப்போ அடுத்த சார்ட் எடுத்துப்போம். 2வது சார்ட் எடுத்துங்க. 2வது சார்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம இப்போ 3 விதிகள் சொன்னோம் இல்லையா, அந்த 3 விதிகளை வச்சுட்டு யாராவது சொல்லுங்க இது அடுத்த சார்ட் எப்படி இருக்கு. வேற எங்கேயுமே போக வேண்டாம், இதே 3 விதிகள் மட்டும்தான், அதை மட்டும் பாருங்க. சார் அதுல லக்னாதிபதி சுக்கிரன் பாவகத்திரிக்கு போயிட்டார் சார். வெரி குட் சார், வெரி குட், சூப்பர். முதல் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா 7 குடையவர் நீச்சம். வெரி குட். இல்ல 7க்கு அப்புறம் இல்லைங்களா? நீங்க முதல்ல வந்து 1-9 பாருங்க. சரி சரி, ஓகே ஓகே. நான் பார்த்த உடனே லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கு, லக்னாதிபன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு பார்த்தேன். வெரி குட். அடுத்து ஸ்ட்ரைட்டா 7க்கு போயிட்டேன். வெரி குட். 7ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சம் ஆயிட்டாரு. அது அதனால அது சட்டுன்னு தெரிஞ்சதுனால, இந்த 2 விஷயம் தெரிஞ்சதுனால சூப்பர் சூப்பர். இமீடியட்டா லக்னத்தை பாருங்க, சனி பாக்குறாரு பாருங்க. லக்னத்தை 3ஆம் பார்வையா சனி பாக்குறாரு. கரெக்ட், சூப்பர் சூப்பரான விஷயம். ஓகே, வந்து சனி சனி இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி இல்லீங்களா? ஆமா, திரலக்னத்துக்கு அது அப்புறம் வந்து திரலக்னத்துக்கு சனி பாதகாதிபதி, அவர் லக்னத்தை நேரடியா பாக்குறாரு. சார் சார் ஒரு நிமிஷம். நம்ம ஆ, மத்த சுத்தி வர்றதுக்கு பதிலா சிம்பிள் சரி, சரி. இந்த ஜாதகத்தை எடுத்தோம். அப்போ அப்ப நீங்களே சொல்லிடுங்க 1-5-9 கான்செப்ட். 1-5-9 ஃபர்ஸ்ட் கான்செப்ட். 1-5-9 லக்னாதிபதி எப்படி இருக்காரு பாருங்க, லக்னம் எப்படி இருக்காரு பாருங்க. லக்னத்துக்கு சனி பார்வை வந்துருச்சு. ஓகே, குட். அடுத்தது பாத்தீங்கன்னா சார் சொன்னது ரொம்ப சூப்பரான விஷயம். லக்னாதிபதி பாவகத்தில் இருக்காரு. ஸோ அங்க லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தான் எடுத்துக்கணும் தவிர இங்க 10ல இருக்காரு அதனால நல்லா இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அது மட்டும் இல்லாம காரகன் சுக்கிரன், களத்திர காரகன் நம்ம எடுக்கும்போது சுக்கிரன் எடுக்கிறோம், சுக்கிரன் பாதிக்கப்பட்டார். ஸோ இது வந்து கண்டிப்பா இது காலதாமத திருமணம் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே, 5ஆம் அதிபதி புதன் எடுத்துங்க. 5ஆம் அதிபதி புதன் எங்க இருக்காரு? 5ஆம் அதிபதி புதன் வந்து 9ல இருக்காரு. 9ல யார் கூட இருக்காரு? சூரியனோட சேர்ந்து இருக்காரு. ஸோ சூரியனோட அங்க சேர்ந்து இருக்கும்போது 5ஆம் அதிபதி அந்த இடத்துக்கு பாவர்கள் பார்வை இருக்கா அப்படின்னு பாருங்க. பாவர்கள் பார்வை இருந்தாலும் அங்க வந்து நம்ம வேற என்ன பார்க்கலாம், அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அஸ்தங்கம் அடையலைன்னா ஓகே, 5ஆம் அதிபதி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரி, 9ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. 9ஆம் அதிபதி 11ல இருக்காரு. ஸோ 9ஆம் அதிபதி 11ல இருக்காரு, 5ஆம் அதிபதி 9ல இருக்காரு. இது வந்து கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஸோ குறைபாடு இருந்தாலும் ஓரளவுக்கு திருமணம் நடந்துரும். 2 பேருக்குமே குரு பார்வை இருக்கு சார். ஆமா, உச்ச குரு பார்வை இருக்கு. ஆமா. ஓகே, ஸோ திருமணம் ஓரளவுக்கு நடந்துரும் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? இங்க 7ஆம் அதிபதியோட செவ்வாய் குரு சேர்ந்துட்டாரு. 7ஆம் அதிபதி அங்க நீசம் தான். 7ஆம் அதிபதி நீசம் தான். நீச்ச பங்காயிடுது. நீச்ச பங்கம், அதாவது நீசத்தை கொடுத்துதான் பங்கமாகும் இல்லையா? எப்பயுமே நீச பங்கம் எடுக்கும்போது நீசத்தை கொடுத்து அங்க பங்கமாகும்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இங்க ஒரு சின்ன குறைபாடு கொடுத்து கண்டிப்பா திருமணத்தை கொடுக்கும். ஸோ திருமணத்தை கொடுக்கறதுக்கு இங்க ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதியோட சுபகிரகங்கள் பாக்குறது, 7ஆம் அதிபதியோட சுபகிரகங்கள் இருக்கிறது, 7ஆம் இடத்த சுபகிரகங்கள் பாக்குறது, அந்த மாதிரி கான்செப்ட்ல போனீங்கன்னா ஈஸியா பாத்துக்கலாம். ஓகே, இங்க நம்ம அடுத்து வருவோம். முதல்ல சொன்ன கான்செப்ட பாத்துப்போம். ஸோ 1-5-9 இங்க நல்லா இருக்கு. அடுத்தது 2-7 நல்லா இருக்கான்னு பாருங்க. 2ஆம் அதிபதி யாரு இங்க? புதன். ஓகே, 7ஆம் அதிபதி யாரு இங்க? செவ்வாய். ஓகே, இங்க 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமமா இருந்து அதில் ஒருவர் வக்ரமானால் அப்படின்னு ஒரு ரூல் சொல்லியிருப்போம் இல்லையா? 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமமாயி அங்க ஒருத்தர் வக்ரமானால் காலதாமத திருமணம். இங்க அப்படி நடந்திருக்கா? இருக்கா பாருங்க. இருக்கு இல்லையா? ஆமா சார், செவ்வாய் வக்ரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்ல, செவ்வாய் வக்ரம் தான். வக்ரம் 5 கட்டத்துக்கு மேல போனாலே வக்ரம் தான் இல்லையா? ஸோ செவ்வாய். ஸோ இங்க வந்து 2ஆம் அதிபதி புதன், 7ஆம் அதிபதி செவ்வாய். இங்க 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6-8 இருந்து வக்ரம், யாராவது ஒருத்தர் வக்ரமானாலும் சரி, இல்ல சமசப்தமா இருந்து யாராவது ஒருத்தர் வக்ரமானாலும் சரி, அங்க குரு பார்வை இருக்கு, குரு பார்வை இல்ல, மத்த சுபர் பார்வை இருக்கு, சுபர் பார்வை இல்ல, இதெல்லாம் விட்டுருங்க. இங்க என்ன ஆகும் அப்படின்னா காலதாமத திருமணம். அவ்வளவுதான். திருமணம் உண்டு, ஆனா காலதாமதம். திருமணம் நடக்கலாம், ஆனா காலதாமதம். இங்க குருன்றவர் யாரு? இங்க 8ஆம் அதிபதி.
இல்லையா? குருன்றவர் 8ஆம் அதிபதி, அவர் வந்து இங்க வந்து உச்சமாயிருக்காரு. ஸோ 8ஆம் அதிபதி உச்சமாயி இங்க இருக்கும்போது அந்த 8ஆம் இடம் சேர்ந்த ஒரு தொந்தரவுகள் இங்க இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு காலதாமத திருமணம் அப்படின்றத சொல்லிடலாம். நம்ம 8ஆம் அதிபதிக்கு உள்ள பலன்கள் வேற, அது நம்ம அப்புறம் பார்க்கும்போது பார்க்கலாம். இங்க நம்ம இப்ப சிம்பிளா இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, காலதாமத திருமணம். ஓகே, இப்ப அடுத்த ரூல் என்ன சொல்லியிருக்கோம்? 2-7 நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இங்க வந்து 2-7 நல்லா இல்லை. ஓகே, இங்க லக்னம் நல்லா இருக்கான்னு பாருங்க. லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமமா இருந்தாலோ இல்ல 6-8 இருந்து ஒருத்தர் வக்ரமானாலோ காலதாமத திருமணம் சொல்லியிருக்கோமா? இங்க பாருங்க, லக்னாதிபதி எங்க இருக்காரு? லக்னாதிபதி கும்பத்துல இருக்காரு. 7ஆம் அதிபதி எங்க இருக்காரு? 7ஆம் அதிபதி கடகத்துல இருக்காரு. 6-8 இருக்காங்களா? அதுல ஒருத்தர் வக்ரம் ஆயிட்டாரா? ஸோ சிம்பிளா சொல்லக்கூடிய விஷயம், லக்னாதிபதி பாதிப்படைஞ்சு லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6-8 இருந்து அதில் ஒருவர் வக்ரமானால், லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமமாயிருந்து அதில் ஒருவர் வக்ரமானால், 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமமாயிருந்து அதில் ஒருவர் வக்ரமானால், 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6-8 இருந்து அதில் ஒருவர் வக்ரமானால். ஸோ இந்த ரூல்ல ஏதாவது ஒரு ரூல், 2 ரூல் பொருந்தி வருதான்னு பாருங்க. 2 ரூலுக்கு மேல பொருந்தி வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடுங்க, இது காலதாமத திருமணம். நம்ம என்ன பண்ணலாம்? இங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. ஓகே, 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, கண்டிப்பா திருமணம் உண்டு. ஆனா எப்ப திருமணம் உண்டு? கொஞ்சம் காலதாமதமா நடக்கும், அவ்வளவுதான். 9ஆம் அதிபதி 11ல இருக்காரு. 9ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ல இருந்தாரு, இல்ல 11ஆம் அதிபதி அவரை பாக்குறாரு அப்படின்னும் போது அடுத்த ரூல் என்ன சொல்லலாம்? இவங்களுக்கு இருதார அமைப்பு வந்துடும். திருமணம் உண்டு, ஆனா திருமணத்துல பிரச்சனை உண்டு. சிம்பிளா சொல்லக்கூடிய ரூல்கள், அவ்வளவுதான். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய ரூல்கள் அல்ல, சிம்பிளா எடுத்துக்கங்க. இதை பண்ணாலே தாராளமா சொல்லிடலாம், இவங்களுக்கு திருமணத்துல பிரச்சனை இருக்கு, திருமணம் ஆகுறதுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, ஸோ இந்த 2வது சார்ட்லயும் நம்ம வந்து ஈஸியா சொல்லிடலாம். 3வது சார்ட் எடுத்துங்க. இப்போ 3வது சார்ட் எடுத்தோம்னா 3வது சார்ட்ல என்னென்ன விதிகள் இருக்குன்னு பாருங்க. 3வது சார்ட்ல லக்னாதிபதி எப்படி இருக்காரு? சந்திரன் 6க்கு போயிட்டார் சார். 6க்கு போயிட்டார். ஸோ 1ஆம் இடம் பாதிச்சிருச்சு இல்லையா? இப்போ 5ஆம் இடம் எடுத்துங்க. 5ஆம் அதிபதி எங்க இருக்காரு? செவ்வாய் சனியோட சேர்ந்து அது விட்டுருங்க, அது விட்டுருங்க, செவ்வாய் சனி எல்லாம் விட்டுருங்க. 5ஆம் அதிபதி எங்க இருக்கா? 5ஆம் இடம் நல்லா இருக்கா? பகை பெற்று 3ல இருக்க சார். செவ்வாய் அது வந்து இல்லை, செவ்வாய் நல்லா இல்ல, அதாவது செவ்வாய் 3ல மறைஞ்சிருக்காரு, அதான் 5ஆம் இடம் சரியில்லை. 9ஆம் இடம் என்ன? குரு இல்லையா? குரு எப்படி இருக்காருன்னு பாருங்க. குரு 4ல இருக்கா சார். குரு 4ல இருக்காரு. ஸோ குரு 4ல இருக்காரு, கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு திருமணம் உண்டு. திருமணம் ஆனா காலதாமத திருமணம், அவ்வளவுதான். இங்க 1-5-9ல ஒருத்தர் நல்லா இருக்காரு, அதனால அவரு சுபகிரகமா இருந்து அவரும் கேந்திர திரிகோணத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா திருமணம் உண்டு. அதாவது சிம்பிளா ஒரு ஜாதகத்துக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி லக்னாதிபதி இவங்க யாராவது கேந்திர திரிகோணத்துல இருக்காங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் உண்டு. கொஞ்சம் காலதாமதமாகும், மற்ற ரூல்கள்லாம் பார்த்துட்டு அது காலதாமதமாகும், இல்லை திருமணம் வந்து இமீடியட்டா நடக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி மட்டும் நல்லா இருக்காரு இல்லையா? ஓகே, இங்க பாருங்க, இப்ப 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் சமசப்தமா இருந்துன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இங்க 2ஆம் அதிபதி யாரு? 2ஆம் அதிபதி குரு. 2ஆம் அதிபதி இங்க குரு இல்லையா? சாரி, சூரியன். 7ஆம் அதிபதி யாரு? சனி. ஓகே, இப்ப 2ஆம் இடத்துக்கு அதாவது 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சனி. அவரு சனி வந்து 10ஆம் பார்வையா சூரியனை பாத்துறாரா? சனி 10ஆம் பார்வையா சூரியனை பாத்துறாரு. ஓகே, 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பகை கிரகமா இருந்து அதுல சனி வந்து சனி வந்து சூரியனை பாத்துறாரு. இது ஒரு மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பாக்குறாரு, செவ்வாயோட சேர்ந்து பாக்குறாரு, செவ்வாயை சேர்ந்து. ஸோ இது ஒரு மைனஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இல்ல 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சம்பந்தம் இருக்கு, இவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்ப லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் பாருங்க, அவங்க எப்படி இருக்காங்க? லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை கிரகங்களோட சேர்ந்து இருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் வந்து கேதுவால பாதிக்கப்பட்டிருக்காரு, இன்னொருத்தர் வந்து செவ்வாயால பாதிக்கப்பட்டிருக்காரு. ஓகே, இங்க கண்டிப்பா இந்த லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டதுனால இவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு உள்ள
பெண்ணை திருமணம் பண்ணணும், பாதிப்புள்ள பையனை திருமணம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இவங்க வாழ்க்கை சிறக்குன்றதை சிம்பிளா பார்த்தோன்னா சொல்லிடலாம். அதாவது லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பாதிப்புள்ள ஒரு பெண்ணை பார்க்கறது நல்லது அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? சிம்பிளான விஷயம், அவ்வளவுதான். ஸோ இந்த ஜாதகத்துல திருமணம் உண்டா அப்படின்னு எடுக்கிறதுக்கு உள்ள ரூல்கள் என்ன? குரு நல்லா இருக்காரு, 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, அவர் வந்து 2ஆம் அதிபதியை பார்த்துறாரு, அதனால கண்டிப்பா திருமணம் உண்டு. ஆனா காலதாமத திருமணம். ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது, 2ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காரு, அதாவது ராகுவோட சேர்ந்து இருக்காரு, 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு. 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரா? 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு. லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரா? லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பா காலதாமத திருமணம் தான். இவங்களுக்கு கண்டிப்பா காலதாமத திருமணம் தான் அப்படின்றத அடிச்சு சொல்லலாம். ஏன் அப்படின்னா லக்னாதிபதி கேதுவோட சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காரு, 2ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காரு, அது இல்லாம சனியோட பார்வையும் அங்க வந்துருது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி செவ்வாயோட சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால இவங்களுக்கு கண்டிப்பா காலதாமத திருமணம் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னா இந்த ஜாதகத்துக்கு இப்ப இம்மீடியட்டா காலதாமத திருமணமா திருமணம் இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கான ரூல்கள் தான் இவைகள். ஓகே, இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம அடுத்த சார்ட்டுக்கு போயிடலாம். சார் இதுல இன்னொரு ரூல் ஒண்ணு இருக்குல்ல, அது சுக்கிரன் வந்து சூரியனை தொட்டு திரும்பி ராகு தொட்டோம்னா திரும்ப வாழ்க்கை அந்த தாமதம். ரூல்ல இல்ல அந்த ரூல்லாம் நம்ம இப்ப பார்த்தோம்னு வச்சுங்களேன், நிறைய ரூல் உள்ள வந்துடும். நம்ம அது இல்லாம சிம்பிளா இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி மட்டும் வச்சுட்டு நம்ம பேசணும், லக்னாதிபதி வச்சுட்டு பேசுவோம். இங்க 9ஆம் இடம் பாதிப்பு தானே சார் இந்த ஜாதகத்துல? 9ஆம் இடம் பாதிப்பு. ஆனா 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரு இல்லையா? 9ஆம் அதிபதி வந்து 9க்கு மறைஞ்சிருக்காரு. அது 9க்கு மறைஞ்சிடான்னு எடுக்க வேண்டாம் நீங்க. 9ஆம் அதிபதி குரு, எப்படி இருந்தாலும் 9ஆம் அதிபதி குரு. 9ஆம் அதிபதி குரு 2ஆம் அதிபதியை பார்த்துறாரு, கேந்திரத்துல இருக்கார். சோ இங்க 9ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு இல்ல வந்து குரு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு எப்ப எடுத்துக்கலாம்னா, குரு ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியா வந்து அவரு கேந்திரத்துல இருந்தாருன்னா கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும். இங்க அப்படி இல்ல, இவர் 9ஆம் அதிபதி, அவரு கேந்திரத்துல இருக்காரு. சோ கண்டிப்பா குரு நல்லா இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அவர் வீட்டுக்கு 8ன்றதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். மத்த நீங்க பலன் சொல்லும் போது, அந்த தசா புத்திக்கு பலன் சொல்லும் போது நீங்க இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் எடுத்துங்க. அது இல்லாம சிம்பிளா இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா இந்த ஜாதகத்துக்கு இமீடியட்டா திருமணம் ஆகுமா காலதாமத திருமணமா? காலதாமத திருமணம்னா ரூல் என்ன? லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கணும், 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கணும், 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கணும். இவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம போகவே வேண்டாம். இன்னும் இதுக்கு மேல கொஞ்சம் போகணும்னா 1, 5, 9 நல்லா இருக்கான்னு பாருங்க. 1, 5, 9 கெட்டு, லக்னாதிபதியும் கெட்டு, 2ஆம் அதிபதியும் கெட்டு, 7ஆம் அதிபதியும் கெட்டு இருந்தாங்கன்னா எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை. லக்னாதிபதி 7ஆம் அதிபதிக்கு நம்ம 7ஆம் இடத்துக்கு எப்படி பாக்குறோம்? 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தையோ லக்னத்தையோ இல்ல 7ஆம் இடத்தையோ 8ஆம் இடத்தையோ ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் சம்பந்தப்படுவது இங்க காலதாமத திருமணம் சொல்லியிருக்கோம். அது இல்லாம 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் சமசப்தமமா இருந்து அதுல ஒருத்தர் வக்ரமானது, இல்ல 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8 இருந்து அதுல ஒருத்தர் வக்ரமானது, இல்ல லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமமா இருந்து அதுல ஒருத்தர் வக்ரமானது. இங்க லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8 இருந்து அதுல ஒருத்தர் வக்ரமானது. இவ்வளவுதான் சிம்பிளான ரூல்கள். இந்த ரூலை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, காலதாமத திருமணமா அப்படின்றத வந்துடலாம். இது இல்லாம அடுத்து நீங்க வந்து ஃபர்தரா பார்க்கும்போது சுக்கிரன் கேட்டிருக்காரா, களத்திர காரகன் சுக்கிரன் கேட்டிருக்காரா, களத்திர காரகன் சுக்கிரன் பாருங்க, ஃபர்ஸ்ட் சார்ட்ல பாவகிருத்தில, 2ஆவது சார்ட்ல பாவகிருத்தில இருக்காரு. ஸோ இப்படி அவர் அங்க கெட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி அடுத்த கான்செப்ட் நம்ம நிறைய போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சிம்பிளா பார்க்கக்கூடிய ரூல்கள் என்னென்ன, அவ்வளவுதான். ஓகே, இப்போ அடுத்த ஸ்கிரீனுக்கு போயிடலாம். இங்க பாருங்க, ஜாதகத்தை பார்த்தோன்னா திருமணம் உண்டா அப்படின்னு சொல்றதுக்கான ரூல்கள் இந்த ஜாதகத்துல இருக்கு. என்ன இருக்கு? லக்னம். ஓகே, லக்னம் பலவீனமா இருக்கா, பலமா இருக்கா, பலவீனமா இருக்கா? இங்க லக்னாதிபதி பாருங்க 5ல போய் உட்காந்துருக்காரு. ஸோ லக்னம் பலவீனம் இல்லை, நல்லா இருக்கு இல்லையா? ஓகே, 5ஆம் அதிபதி யாரு? 5ஆம் அதிபதி வந்து சனி. 5ஆம் அதிபதி சனி, அவர் தன் வீட்டை பார்க்கறதுன்றது நல்ல விஷயம் இல்லையா? அவர் 3ல மறைஞ்சிட்டாருன்றது ஒரு பக்கம் எடுத்தாலும் 5ஆம் அதிபதி சனி தன் வீட்டை பார்க்கறதுன்றது பலம். ஸோ அது நல்லா இருக்கு. 9ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் எங்க இருக்காரு? அவர் வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ அதாவது 5ஆம் இடம் நம்ம 3ல மறைஞ்சிட்டுன்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை சனி செவ்வாயோட சேர்ந்து இருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பாதிக்கப்பட்டதுன்னு கூட எடுத்துக்கோங்க.
இங்க 1ஆம் அதிபதி லக்னாதிபதி நல்லா இருக்காரு, 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. ஸோ கண்டிப்பா இவங்களுக்கு திருமணம் உண்டு. கண்டிப்பா இவங்களுக்கு திருமணம் உண்டு அப்படின்றத நம்ம தாராளமா சொல்லிடலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன சொல்லலாம், 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் கெடக்கூடாது, லக்னமும் 7ஆம் இடமும் கெடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கோம். இப்ப லக்னாதிபதி யாரு? புதன். 7ஆம் அதிபதி யாரு? குரு. இவங்க 2 பேரும் 6 8 இருந்து யாராவது ஒருத்தர் வக்ரமா இருக்காரா? இல்ல. இவங்க 2 பேரும் 2 12 இருக்காங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், சமசப்தமா இருந்து வக்ரமா இருக்காங்களா? அதுவும் இல்லை. ஓகே, 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க? 2ஆம் அதிபதி சுக்கிரனு, 7ஆம் அதிபதி குரு. இவங்க 2 பேரும் வக்ரமோ சமசப்தமோ ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ இங்க வந்து கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு 100% திருமணம் உண்டு அப்படின்றத அடிச்சு சொல்லிடலாம். வேற எந்த, அதாவது பெரிய ப்ராப்ளங்கள் இல்லை, தாராளமா திருமணத்தை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா 2ஆம் இடம் பாதிக்கல. 2ஆம் இடத்துல கேது இருக்காருன்னு வச்சுங்க, அது ஒரு பாதிப்பு, நம்ம அது வேற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா 2ஆம் இடத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர் சம்பந்தப்பட்டிருக்காங்களா? இல்ல. 7ஆம் இடத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்களா? இல்ல. இல்லையா? சோ லக்னத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்களா? இல்ல. 7ஆம் இடத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்களா? இல்ல. சோ சிம்பிளா இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா அது இல்லாம அடுத்தது சந்திரனுக்கு பார்த்துடலாம். சந்திரனுக்கு பாருங்க, சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு திருமணம் உண்டு அப்படின்றது 100% எழுதி கொடுத்துடலாம். 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கல. ஸோ சூப்பரா இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்துடும் அப்படின்றத கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த சார்ட் 4வது சார்ட்டை பாருங்க. இதுல லக்னம்ன்றது லக்னாதிபதி புதன் எங்க இருக்காரு? 9ல இருக்காரு. 5ஆம் அதிபதி எங்க இருக்காரு? 7ல இருக்காரு. 9ஆம் அதிபதி எங்க இருக்காரு? 9ல இருக்காரு. ஸோ 1 5 9 நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு திருமணம் உண்டு. ஸோ லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் குரு பார்த்துறாரு. அதனால கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு திருமணம் உண்டுன்றதை அடிச்சு சொல்லிடலாம். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம ரூல் என்ன சொன்னோம், 2ஆம் இடம், அதாவது லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமா இருந்து அதுல ஒருத்தர் வக்ரமா இருக்கா? இங்க பாருங்க, 2ஆம் அதிபதி அதாவது லக்னாதிபதி புதன், 7ஆம் அதிபதி குரு சமசப்தமா இருந்து இங்க ஒருத்தர் வக்ரமா இருக்காரு. ஸோ அப்ப என்ன சொல்லணும், நம்ம திருமண விஷயம் கண்டிப்பா நடந்துரும். அப்படி நடந்தாலும் அதுல ஒரு சின்ன குறை உண்டு. இல்ல குறையுள்ள பெண்ணா பார்த்து திருமணம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். திருமணம் கண்டிப்பா உண்டு, ஆனா அந்த திருமணத்துல ஒரு சின்ன குறை உண்டு அப்படின்னு சொல்லுங்க. ஓகே சார், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சார், 7லயோ 8லயோ சனி தொடர்பு கொண்டா அதுக்கேத்த மாதிரிதான் வந்து அவங்கள விட தகுதி குறைவான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம கிளாஸ்ல ஏற்கனவே படிச்சது தானே சார். கண்டிப்பா. அதாவது 8ஆம் இடத்தோட அந்த ரூல் இங்க வருது இல்லீங்களா? வருது. 8ஆம் அதிபதி சனியா இருந்துச்சுன்னா தகுதியை விட கொஞ்சம் இதுவா கம்மியா இருப்பாங்க. இல்ல 7 8 இது ரெண்டுத்துலயும் சனி தொடர்பு கொண்டாலே தகுதி குறைவான துணையை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லதுன்றது தான் சார் சொல்லி கொடுத்துருக்காரு. கரெக்டுங்களா சார்? ரைட். ஓகே சார், அப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த கேந்திராதிபத்தியம் சொன்னீங்க இல்லீங்களா, அதுல ஒரு டவுட் என்னன்னா, இப்போ தனுசு சரி ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து குறையுள்ள ஒரு பெண், அதாவது இங்க வந்து 7ல சனி இருக்கான்றது நம்ம நார்மலா சொல்லக்கூடிய விதிகள் என்ன, லக்னத்துல சனி இருந்தாலும் சரி, 7ல சனி இருந்தாலும் சரி, 8ல சனி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தன்னை விட ஒண்ணு ஆணா இருந்ததுன்னா ரொம்ப மூத்த பெண்ணா திருமணம் பண்ணணும். ஆணா இருந்ததுன்னா மூத்த பெண்ணை திருமணம், பெண்ணா இருந்ததுன்னா இளைய பையனை திருமணம் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். இல்ல அவங்க ஒண்ணு படிப்பு கம்மியா இருக்கலாம், கலர் கம்மியா இருக்கலாம், இல்ல வந்து ஸ்டேட்டஸ் கம்மி, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல இங்க பார்த்துடுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க பாருங்க, லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் வக்ரமா இருக்கிறாங்க. ஸோ அப்ப வக்ரமா இருக்கும்போது இங்க கண்டிப்பா அந்த குறையுள்ள ஒரு பெண்ணை பார்த்தா மட்டும்தான் இவங்களுக்கு திருமணம் நிலைக்கும். அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க, 7ஆம் இடத்த சனி இருக்காரு, அவரை செவ்வாய் பார்த்துடுறாரு. 7ஆம் இடத்துல சனி இருக்காரு, அவரை செவ்வாய் பார்த்துடுறாரு இல்லையா? செவ்வாய் பார்க்கறதுனால 7ஆம் இடத்தோட 2 பவர்கள் சம்பந்தப்படுறாங்க. அதனால கண்டிப்பா திருமண விஷயங்கள்ல ஒரு குறை இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது கண்டிப்பா இவருக்கு நம்ம ஒரு குறையுள்ள ஒரு பெண்ணை பார்த்தோம்னா 2 பேருக்குமே திருமணம் நல்லா இருக்கும். அதாவது செகண்ட் மேரேஜ் பார்க்கலாம். செகண்ட் மேரேஜ் நல்லது.
செகண்ட் மேரேஜ் அவங்க ஒத்துக்கலை அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சம் மாறு கண்ணா இருக்கிறது, இல்லை ரொம்ப கருப்பாக இருக்கிறது, இல்லை படிப்பு கம்மியாக இருக்கிறது, இல்லை தகுதி வசதிகளில் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது பாருங்கள். இல்லை திருமணம் நிச்சயமாய் நின்று போன பையனை பாருங்கள். அந்த மாதிரி பார்த்துட்டோம்னா திருமணம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்லாட்டி இது இருதாரத்தை கொடுத்துரும் அப்படின்றது சொல்கிறோம். ஏன் இருதாரத்தை கொடுக்கணும்னு சொல்கிறோம்? 9ஆம் இடம் வலுத்து இருக்கு. 9ஆம் இடம் வலுத்து இருக்கு இல்லையா? 9ஆம் இடத்தை குருவும் பார்த்துடுறாரு, 7ஆம் அதிபதி பார்த்துடுறாரு. ஸோ 7 பாதிக்கப்பட்டு அவங்க 9ஆம் இடத்து வலுத்ததுனால இருதாரம் வந்துடும். ஸோ இருதாரத்தை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்த சார்ட் 6 பார்த்துருங்க. சார்ட் 6க்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இங்கே லக்னம் நல்லா இருக்கா? லக்னம் வந்து லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கார், நீசமாக இருக்காரு, அதனால லக்னம் நல்லா இல்லை. ஓகே, 5 நல்லா இருக்கா? 5 நல்லா இருக்கு. ஏன்னா சனி சொந்த வீட்டிலேயே ஆட்சியாக இருக்காரு, அதனால 5 நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். 9 நல்லா இருக்கான்னு பாருங்க. 9 அதிபதி 7ல் வந்து உட்காந்துருக்காரு. 9ஆம் அதிபதி 7ல் இருக்காரு, நல்ல விஷயம்தான். அதனால 9ஆம் இடம் பாதிக்கப்படல, நல்லா இருக்கு. அதே மாதிரி காரகன், களத்திர காரகன்றது உச்சம் 6ல் இருக்கான்றது ஒரு பக்கம் எடுத்துக்கலாம், பாவகர்த்தாரில் இருக்கான்றது ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஆனா அவருக்கு குரு பார்வை இருக்கு, குரு பார்வை இருக்கு. கண்டிப்பா திருமணம் உண்டு அப்படின்றத அடிச்சு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8 இருந்து அதுல ஒருத்தர் வக்ரமாறுது. இங்க லக்னாதிபதி யாரு? சுக்கிரன். 7ஆம் அதிபதி யாரு? இங்க செவ்வாய். 2 பேரும் திரிகோணத்துல இருக்காங்க, அதனால நல்லா இருக்காங்க. ஓகே, 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க? 2ஆம் அதிபதி வந்து செவ்வாய், 7ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். அவர் நீசமாயிருக்காரு. அதனால வரக்கூடிய பெண்ணு, அதாவது 2ல ஒரு வக்ர கிரகம் வேற இருக்கு, அதனால வரக்கூடிய பெண்ணு ஏதோ ஒரு விதத்துல கம்மியான ஸ்டேட்டஸ்ல இருந்ததுன்னா நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இங்க அடுத்து என்ன சொல்றோம்? 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிக்கப்படுறான்னு பார்க்க சொல்றோம். இப்போ 2ஆம் இடம் யாராவது ஒருத்தர் வக்ரமா இருக்காங்களா? இல்லை ஒரே ஆள் தான், அதனால நம்ம அதை அதிகமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து 7ஆம் அதிபதிக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்வை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதிக்கு 7ஆம் அதிபதிக்கு குரு பார்வைகள் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் உண்டு. அதே மாதிரி களத்திர காரகனுக்கு குரு பார்வை இருந்ததுனாலும் திருமணம் உண்டுன்றதை சொல்லலாம். ஸோ இந்த ஜாதகருக்கு ஈஸியா நம்ம சொல்லக்கூடிய இந்த விதிகளை வச்சுக்கிட்டு திருமணம் இருக்கா இல்லையா, காலதாமதம் ஆகுமா அப்படின்றத சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இப்போ நம்ம விதிகளை வரிசையா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கணும். என்னென்ன விதிகள், அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே எந்தெந்த விதிகளை நம்ம பார்க்கணும், அந்த விதிகள் எல்லாத்தையும் வரிசையா சொல்லிடுறேன், கரெக்டா நோட் பண்ணிக்கிட்டோம். அது இல்லாம நம்ம ஒரு சார்ட்டையும் பார்த்துடலாம். அந்த சார்ட்டை பார்த்துட்டு அந்த சார்ட்ல எப்படி இருக்கு, சார்ட் பிரகாரம் ஜாதகருக்கு இது உண்டான்றதை பார்த்துடலாம். எப்படி பொருத்தம் பார்க்கறதுன்றதையும் பார்த்துடலாம். இது சார் நீங்க கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க, கேளுங்க சார். சார், அந்த கேந்திராதிபத்திய தோஷம் சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா சார். குரு வந்து 1, 4, 7, 10 இருந்து ஆட்சியா இருந்தா மட்டும்தானே அது தோஷம்? இல்ல இல்ல இல்ல, தனுசுலயோ மீனத்திலயோ குரு இருந்து அது 1, 4, 7, 10 வந்தா அப்ப வந்து அவரு கேந்திரமும் பெற்றுறாரு, ஆட்சியும் பெற்றுறாரு. அப்ப வந்து அவரு கேந்திராதிபத்திய தோஷத்தை தராது அப்படின்றது கரெக்ட் தானே? கரெக்ட். அதாவது என்னன்னா, குரு வந்து கேந்திரத்துக்கு அதிபதியா வந்து, இப்ப கரெக்ட், தனுசு லக்னம் எடுத்துக்க வேண்டாம், இவன் மிதுன லக்னம் எடுத்துக்கலாம், கன்னி லக்னம் எடுத்துக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல சார், அவரு ஆட்சியா வரணும்னா தனுசு அல்லது மீனத்துல இருந்தா தானே ஆட்சியா இருக்க முடியும், வேற எங்கேயும் ஆட்சியா இருக்க முடியாது இல்லீங்களா? இல்ல தேவையில்லை தேவையில்லை. அதாவது கேந்திராதிபத்தியா வந்து கேந்திரத்துல இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஓஹோ, குரு அப்போ 1, 4, 7, 10 இருக்க கூடாது. ஆமா, அதாவது உபய லக்னத்துக்கு குரு கேந்திரத்துல இருந்தாதான் தோஷம் கொடுப்பார். சிம்பிளா எடுத்துக்கணும்னா, உபய லக்னத்துக்கு குரு கேந்திரத்துல இருந்தாலும் தோஷம். அதாவது கன்னி லக்னமா இருக்கலாம், மிதுன லக்னமா இருக்கலாம், மீன லக்னமா இருக்கலாம், தனுசு லக்னமா இருக்கலாம். ஓஹோ, சரி சரி சரி. அப்போ மிதுனத்துல இருந்தாலும் கன்னியில இருந்தாலும் தோஷம்தான், அது கேந்திராதிபத்திய தோஷம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அவர் ஆட்சி பெறலனாலும் கேந்திராதிபதி தோஷம். ரைட் சார், ரைட் சார், ரைட். நீங்க கேட்டதுக்கு இன்னொரு பாயிண்டையும் சொல்றேன். அதாவது குருவும் கேந்திரத்துல இருந்து புதனும் கேந்திரத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனை உண்டுன்றதை சொல்லிடுங்க. வந்துரும். கேந்திராதிபதி 2 பேருமே கேந்திராதிபத்திய தோஷம் கொடுக்குறாங்க.
ம். அதனால இவங்களுக்கு திருமணம், ரெண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் 75% உண்டு அப்படின்ட்டு சொல்லலாம். சரிங்க சரிங்க. குருவும் கேந்திரத்துல இருந்து, புதனும் ம். கேந்திரத்துல இருந்து. சரி சரி. ஓகே 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 சார். சார் உபய லக்னத்துக்கு தானே சார் இது? ஆமாங்க, உபய லக்னத்துக்கு மட்டும்தான். அதாவது ஒரு கேந்திர அதிபதி இன்னொரு கேந்திரத்துல இருந்தாருன்னா கேந்திராதிபதி தோஷம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம உபய லக்னம் எடுத்துக்கிட்டீங்கனாலே குருவும் புதனும் கேந்திரத்துக்கு அதிபதியா வந்துருவாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு கேந்திரத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது தோஷத்தை கொடுக்கும். திருமண விஷயத்துல கண்டிப்பா அது வந்து 2வது திருமணத்தை கொடுத்துற வாய்ப்புகள் 100%. அதாவது 100% சொல்ல வேண்டாம், நம்ம அட்லீஸ்ட் ஒரு 75%, 80% அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து விதிகளை சொல்லிடுறேன், விதிகளை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம், 1, 5, 9 அதிபதிகளை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். 1, 5, 9 அதிபதிகளை பார்த்துருங்க. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் 2 பேர் நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் உண்டு. அதாவது உதவி செய்ய ஆள் உண்டு. 1, 5, 9 நல்லா இருந்தாங்கன்னா உதவி செய்ய ஆள் உண்டு அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அது நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் சம்பந்தப்படுறாங்களா? அதாவது இங்க 2ஆம் இடம் 7ஆம் இடம் நம்ம சொல்றோம், அதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் சம்பந்தப்படுறாங்க. அதே மாதிரி லக்னத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் சம்பந்தப்படுறாங்க. ஸோ இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் சம்பந்தப்பட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணத்துல ஒரு குறைபாடு உண்டு, காலதாமத திருமணம்ன்றதை அடிச்சு சொல்லிடலாம். அதே மாதிரி லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமமா இருந்து, நான் ஃபாஸ்டா போனா நிறுத்திக்கிங்க, மெல்லமாக சொல்றேன். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமமா இருந்து அதில் ஒருவர் வக்ரமானால், லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8 இருந்து அதில் ஒருவர் வக்ரமானால், 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமமாக இருந்து அதில் ஒருவர் வக்ரமானால், 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8 இருந்து அதில் ஒருவர் வக்ரமானால். ஸோ இது வரைக்கும் சொன்னதை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ரூலு, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை, சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்தை, சந்திரனுக்கு 7ஆம் இடத்தை பாவகிரகங்கள் பார்த்தாங்கன்னா அங்கேயும் காலதாமத திருமணம். அதாவது இந்த ரூல்கள் இல்லாம இருந்தா கூட நம்ம சொல்றதுக்கு ஏன் சொல்றோம்னா, அங்க வந்து கண்டிப்பா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கண்டிப்பா இவங்க காலதாமத திருமணம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்க லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பவர் பார்க்கறாரு, சந்திரனுக்கு 7ஆம் இடத்தை பவர் பார்க்கறாரு, சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்தை பவர் பார்க்கறாரு. இதனால கண்டிப்பா மியூட் போட்டுங்க. இங்க பாருங்க. அதனால இவங்களுக்கு காலதாமத திருமணம்ன்றத கண்டிப்பா சொல்லிடலாம். ஓகே. அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் கலத்திரக்காரகன் சுக்கிரனும் 2 பேரும் சேர்ந்து 6, 8, 12 மறைஞ்சி அதுல ஒருத்தர் நீசமானால், 7ஆம் அதிபதியும் கலத்திரக்காரகன் சுக்கிரனும் 6, 8, 12 மறைஞ்சி அதில் ஒருத்தர் நீசமானால் இவங்களுக்கு கண்டிப்பா காலதாமத திருமணம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2ஆம் இடம் எம்டி கட்டமா இருந்தாலும் 7ஆம் இடம் எம்டி கட்டமா இருந்தாலும் அதை எந்த கிரகமுமே பார்க்கலன்னாலும் காலதாமத திருமணம். அதாவது இந்த ஒரு ரூலை வச்சுக்கிட்டே நீங்க ஈஸியா சொல்லல உங்களுக்கு காலதாமத திருமணம்னு. அது மீறி நடந்திருந்ததுன்னா மற்ற கிரகங்களோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து 90% ஒத்து வருது. 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் ஓகே ஒருத்தருக்கு இல்ல, அது சார்ந்த சிந்தனைகள், அது சார்ந்த தொந்தரவுகள் இவங்க வாழ்நாள் ஃபுல்லா உண்டுன்றதை சொல்லலாம். 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் எம்டி கட்டமா இருந்து அதில் யாருமே பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு காலதாமத திருமணம் அப்படின்றத சொல்லிடலாம். இன்னைக்கு கூட ஒரு ஜாதகம் வந்துச்சு, 30 வயசாச்சு, 7ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கல. மற்ற அமைப்புகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இருதார அமைப்பு இருக்கு, அவருக்கு இருதார அமைப்பு இருக்கு, கண்டிப்பா வந்து இருதாரங்கள் வரலாம். ஆனாலும் 30-31 வயசுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஓகே, அது காரணம் என்னன்னா 7ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கல. ஓகே. அதே மாதிரி சுக்கிரன் நின்ற, அதாவது ஓகே இது இங்க எடுத்துக்க வேண்டாம். லக்னாதிபதி சுபரா இருந்து அவர் 6, 8, 12 மறைஞ்சா, லக்னாதிபதி சுபரா இருந்து 6, 8, 12 மறைஞ்சி, அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் 6, 8, 12 மறைஞ்சதுன்னா தாரதோஷம் உண்டு. சிம்பிளான ரூல், அவ்வளவுதான். ரொம்ப நீங்க அதிகமா குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி 7ஆம் அதிபதி பலம் இழந்து 11ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை வலுத்துதுன்னா தாரதோஷம் உண்டு அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ
இவ்வளவுதான். இந்த இந்த ரூல்கள், அதாவது இப்போ ஒரு 12 ரூல் நம்ம பார்த்திருப்போம். இந்த 12 ரூல்குள்ளதான் அவருக்கு காலதாமத திருமணமா காலதாமத திருமணம் இல்லையா அப்படின்றத பாக்குறது. ஓகே, இவருக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும்ன்றதுக்கு ரூல் என்ன? 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கேந்திர திரிகோணத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் உண்டு. அதே மாதிரி குரு 7ஆம் இடத்தை பார்த்தாலும், குரு 7ஆம் அதிபதியை பார்த்தாலும், லக்னாதிபதியை பார்த்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் உண்டு அப்படின்றத சொல்றோம். ஓகே, இங்க 2ஆம் இடம் 7ஆம் இடம் கெடல, குருவும் கெடல அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் உண்டு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா சொல்லிடலாம். நீங்க மற்ற ரூல்கள் எதையும் வச்சுட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. இப்ப நிறைய குழுக்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி சரியில்லை, அவங்களுக்கு 2 திருமணம் இல்லை, 7ஆம் அதிபதி சரியில்லை அப்படின்றது நம்ம ஒரு சுத்து வட்டத்தை போய் மூக்க தொடுறோம். அது இல்லாம சிம்பிளா சொல்லக்கூடிய ரூல்கள் இவ்வளவுதான். ஓகே ஓகே, அடுத்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? எப்போது திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திருக்கோம். அதுக்கு ஒரு 7-8 விதிகள் பார்த்திருக்கோம் இல்லையா? அது இல்லாம இது அடிஷனலா ஒரு விதி. இப்ப ரீசெண்டா நான் பார்க்கும்போது வரக்கூடிய ஜாதகத்துல இதை பார்க்கும்போது இந்த விதியை நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இங்க என்னன்னா தசாநாதனும் புத்திநாதனுக்கும் வீடு கொடுத்தவங்க, அதாவது தசை நடக்கக்கூடிய கிரகம் எதுவோ, புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எதுவோ, அவங்களுக்கு வீடு கொடுத்தவங்க பாதிப்படைஞ்சால், அவங்க வீடு கொடுத்தவங்க 6, 8, 12 மறைஞ்சிருக்கலாம், நீசம் அடைஞ்சிருக்கலாம். வீடு கொடுத்தவங்க வந்து அஸ்தங்க தோஷத்துல இருக்கலாம், இல்ல நீசமா இருக்கலாம். அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் விட்டுருங்க. அவங்க எப்படி இருந்தாலும் கண்டிப்பா அந்த பீரியட்ல திருமணம் பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பீரியட் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடந்ததுன்னா, ஓகே, அது பெரிய தசையா இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம் நார்மலா? இது பெரிய தசையா இருக்கு, இந்த இதுல பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு புத்திநாதனை பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுக்குதான் புத்திநாதனை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். புத்திநாதன் நல்லா இருந்ததுன்னா பண்ணலாம் தாராளமா. 3, 6, 8, 12ல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது. அப்படி நடத்தும் போது திருமணம் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். இந்த 6, 8, 12 கூட நம்ம வந்து அதிகமா கன்சிடர் பண்ணதில்லை. 3ஆம் இடத்துல இருந்து கண்டிப்பா ஒரு கிரகம் தசை நடத்துச்சுன்னா அந்த தசா காலத்திலையும் அதனோட சுய புத்தி காலத்திலையும் கண்டிப்பா திருமணம் பண்ணாதீங்க. சுய புத்தி காலத்திலையும் கண்டிப்பா திருமணம் பண்ணாதீங்க. அது முடிச்சுட்டு அடுத்த புத்தி வரும்போது அந்த புத்திநாதன் நல்லா இருக்காரு, வீடு கொடுத்தவங்க நல்லா இருக்காருன்னு பாருங்க. நல்லா இருந்ததுன்னா திருமணம் பண்ணலாம். தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் வீடு கொடுத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பீரியட்ல திருமணம் பண்ணாதீங்க. பிரிவினைகள் கண்டிப்பா வருது. ஜாதகம் எவ்வளவு சூப்பரான ஜாதகம் நம்ம போட்டா கூட இங்க வருது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி தசாநாதனும் புத்திநாதனும் 6, 8 இருந்து தசாபுத்தி நடத்தும் போது திருமணம் பண்ணாங்க. அது லக்னத்துல இருந்தாலும் சரி, அதாவது ராசியில இருந்தாலும் சரி, இல்ல அம்சத்துல இருந்தாலும் சரி, நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்த்தோம். இன்னைக்கு நான் ஏற்கனவே பார்த்த ரூல்கள் அது. இது இன்னைக்கு புதுசா பார்க்குற ரூல் என்னன்னா, தசாநாதன் புத்திநாதனுக்கு வீடு கொடுத்தவங்க பாதிப்படையக்கூடாது. வீடு கொடுத்தவங்க பாதிப்படைஞ்சுன்னா அவங்களுக்கு திருமணத்துல ஒரு பிரச்சனை உண்டு அப்படிங்கிறத சொல்றேன். ஓகே, இதுக்கு அடுத்தது நாம ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்த்தோம். இது ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம். ஓகே, நம்ம பொருத்தம் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல லக்னத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இங்க பாருங்க, லக்னம் என்ன லக்னம்? மிதுன லக்னம். ஆணுக்கு வந்து மிதுன லக்னம், பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா துலா லக்னம். இங்க எப்படி வருது? மிதுனம், துலாம், 5, 9 வருதா? ஸோ நம்ம எது பிரகாரம் 5, 9 வந்து பாதகமா இல்லைன்னா இணைக்கலாம்னு சொல்லியிருக்கோமா? இங்க லக்னம். ஓகே, இதுக்கு அடுத்தது நட்சத்திரம் பார்க்குறோம். நட்சத்திரம் பூரட்டாதி, திருவாதிரை, பெண் நட்சத்திரம் பார்க்குறோம். பெண் நட்சத்திரம் எண்ணும் போது 20வது நட்சத்திரமா வருது. அதனால கண்டிப்பா இவங்களுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு, அதாவது இந்த நட்சத்திர பொருத்தம் இருக்கு அப்படின்னு. அது இல்லாம 6 கட்டத்துக்கு மேல வந்துருது இல்லையா? ஸோ கண்டிப்பா திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ராசி பாருங்க, ராசி வந்து மிதுன ராசி, இன்னொருத்தருக்கு மீன ராசி. 4, 10 வருது. 4, 10 வரும்போது நம்ம வைநாசிக புள்ளியை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்க வைநாசிக புள்ளியில இல்லை. அதனால இதுவும் ஓகே. இப்போ செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்காரா பாதிப்படையலான்னு பார்க்கணும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சூரியனுக்கு 1, 4 எழுப்பத்துல ராகுக்கு 1, 4 எழுப்பத்துல செவ்வாய் இருந்தா பாதிப்பு. ஆண் ஜாதகத்துல பாருங்க, செவ்வாய் எங்க இருக்காரு? செவ்வாய் வந்து சூரியனோட இருக்காரு, ராகுவுக்கு 7ல இருக்காரு, இல்ல கேதுவோட சேர்ந்து இருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஸோ சூரியனோட கேதுவோடையோ செவ்வாய் 1, 4, 7, 10 இருந்ததுன்னா அது பாதிப்பு. ஸோ ஒருத்தருக்கு பாதிப்பு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்றது நம்ம ரூல் இல்லையா? ஸோ இங்க பெண் ஜாதகத்துல பாருங்க, பெண் ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்காரு? செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு, சந்திரனுக்கு 2ல தான் இருக்காரு, ராகுக்கு 12ல இருக்காரு, 1, 4, 7, 10 இல்லை. சூரியனுக்கும் 1, 4, 7, 10 இல்லை. ஸோ இங்க அதனால பாவகரத்திலையும் இல்லை, பாதகஸ்தானத்திலையும் இல்லை. அதனால செவ்வாய் இங்க பாதிப்பு இல்லை. அதாவது இங்க நீசன்றதை ஒரு பக்கம் நம்ம வேற மாதிரி எடுத்துக்கலாம், அது விட்டுருங்க. நீசன்றதை எடுத்துக்க வேண்டாம். இங்க வந்து செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்காரா பாதிப்படையல? செவ்வாய் பாதிப்படையல. அதனால இங்க
4 பாயிண்ட் ஒத்து வருது. அதாவது லக்னம் நல்லா இருக்கு, நட்சத்திரம் நல்லா இருக்கு, ராசி நல்லா இருக்கு, செவ்வாய் நல்லா இருக்காரு. ஓகே, அதனால இவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு நம்ம போயிடலாம். இப்ப பாருங்க, ஆயுள் பொருத்தம் பார்க்கறோம். நம்ம இதுல வந்து முதல்ல வந்து லக்னம் பார்ப்போம், ராசி பார்ப்போம், நட்சத்திரம் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆயுள் பலம் நல்லா இருக்கான்றதை பார்ப்போம் இல்லையா. இங்க ஆயுள் பலம் பாருங்க, ஆயுள் பலம் எப்படி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா குரு வந்து 7ல இருக்காரு. குரு 7ல இருக்கிறது நல்ல விஷயம்தான். கண்டிப்பா இவங்களுக்கு திருமணம் அந்த ஆயுள் பலம் இருக்கு. அதே மாதிரி சுக்கிரன் எங்க இருக்காரு, சுக்கிரன் 11ல இருக்காரு. ஆண் ஜாதகத்துல 11 இருக்காரு, நல்ல விஷயம்தான். புதன் எங்க இருக்காரு, 9ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ ஆண் ஜாதகத்துக்கு 3 பாயிண்ட் வந்துடுது. மினிமம் அந்த பாயிண்ட்ல 3 பாயிண்ட் வந்துடுது. அதனால தாராளமா இவங்களுக்கு ஆயுள் பலம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, பெண் ஜாதகத்தை எடுத்துக்கலாம். பெண் ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா குரு எங்க இருக்காரு, குரு 8ல மறைஞ்சிட்டாரு. அதனால குரு 6ல இருக்காரு. அதனால கண்டிப்பா இங்க குரு பலம் இல்லை. ஸோ அவருக்கு 0 மார்க் கொடுத்துட்டோம். சுக்கிரன் நல்லா இருக்காரா, சுக்கிரன் நல்லா இருக்காரு. சுக்கிரன் எங்க இருக்காரு, இந்த ஜாதகத்துக்கு 10ல இருக்காரு, நல்லா இருக்காரு. புதன் நல்லா இருக்காரா, புதன் நல்லா இருக்காரு, 10ல இருக்காரு, நல்லா இருக்காரு. ஸோ மினிமம் 2 பாயிண்ட் ஒருத்தருக்கும் 3 பாயிண்ட் வந்துருச்சு. அதனால மினிமம் 2 பாயிண்ட் 2 பேருக்கு இருந்தாலே நம்ம ஆயுள் பொருத்தத்தை அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போகாம மற்றது என்னென்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் பார்க்கணும், 8ஆம் இடம் பார்க்கணும், 10ஆம் இடம் பார்க்கணும் இல்லையா. இப்போ லக்னம் பாருங்க, ஆணுக்கு லக்னத்தை பாருங்க. ஆணுக்கு லக்னம் வந்து லக்னத்துல எந்த கிரகமும் இல்லை. அதனால லக்னம் பலமா இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. 8ஆம் இடத்தை பாருங்க, 8ஆம் இடத்துலயும் எந்த கிரகமும் இல்லை, 8ஆம் இடம் பலமா இருக்கு. 10ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கு. அதனால 10ஆம் இடத்தை நம்ம எடுக்கிறோம். ஸோ இங்க ஏற்கனவே 3 பாயிண்ட் இருக்கு, இப்ப 2 பாயிண்ட் சேர்ந்துருச்சு, 5 பாயிண்ட் வந்துருச்சு இல்லையா. அதே மாதிரி பெண்ணுக்கு பாருங்க, பெண்ணுக்கு ஏற்கனவே 2 பாயிண்ட் இருக்கு. ஓகே, 8ஆம் இடத்தை லக்னத்துல யாரா இருக்காங்களா, லக்னத்துல யாரும் இல்லை, அதனால அது பலம்னே எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துல யாரா இருக்காங்களா, 8ஆம் இடத்துல யாரும் இல்லை, அது பலம்னு எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துல பாருங்க, செவ்வாய் இருக்காரு, நீசமா இருக்காரு, அதனால அது பலவீனம். ஸோ ஏற்கனவே 2 பாயிண்ட் இருக்கு, இங்க அது இல்லாம இன்னொரு 2 பாயிண்ட் வந்துருச்சு. ஓகே, இங்க 4 பாயிண்ட் தான் வருது. ஓகே, இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்கலாமா. இங்க பாருங்க, சனி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதாவது ஆயுள்காரகன் சனி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஆயுள்காரகன் சனி எப்படி இருக்காரு, இங்க திக்பலமா இருக்காரு. ஆயுள்காரகன் சனின்றவரு இங்க திக்பலமா இருக்காரு. அதனால கண்டிப்பா சனி பலம்னே எடுத்துக்கலாம். அதனால 5 பாயிண்ட் வந்துருச்சா. ஸோ இவங்களுக்கு 5 பாயிண்ட், அவங்களுக்கு 5 பாயிண்ட் வந்துருச்சா. ஸோ இதுவே வந்து ஆயுள் பலத்தை சொல்லுது. அதனால ஃபர்தரா இவங்க அனலைஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒரு ஆயுள் பாவத்தை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது சிம்பிளான விதி என்னன்னா, குரு சுக்கிரன் புதன் நல்லா இருக்கணும். அது இல்லைன்னா 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல ஆயுள்காரகன் சனி 8ஆம் அதிபதி நல்லா இருக்கும். இவ்வளவுதான். இது நல்லா இருந்தாலே ஆயுள் பலம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அது இல்லாம குறிப்பா ஆயுளை நம்ம இன்னும் டீப்பா செக் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல லக்னத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துச்சுன்னா ஆயுளை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் ஆயுளை ஃபுல்லா பாத்துருங்க. 8ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் ஆயுளை பாத்துருங்க. 10ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் ஆயுளை பாத்துருங்க. அதாவது 1, 4, 8, 10 இந்த இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போது ஆயுளை நம்ம ஃபுல்லா வெரிஃபை பண்ணிடுறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல அது கண்டிப்பா ஒரு தொந்தரவை கொடுத்துரும் அப்படின்றத பார்க்கணும். நம்ம ஏற்கனவே உதாரண ஜாதகம் இளையராஜாவோட பொண்ணு ஜாதகத்தை போட்டு பார்த்துருக்கோம். அங்க லக்னத்துல இருந்து தசை நடத்தும் போது அந்த பெண்ணுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால பொருத்தம் பார்க்கும் போதே ஒரு கிரகம் 1ஆம் இடத்துல இருந்தோ இல்ல 4ஆம் இடத்துல இருந்தோ இல்ல 8ஆம் இடத்துல இருந்தோ இல்ல 10ஆம் இடத்துல இருந்தோ தசை நடத்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஆயுள் பலம் நல்லா இருக்கான்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொருத்தம் போடுங்க. இதுதான் சிம்பிளான விதிகள். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், குரு பார்வை இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்படி இல்லைன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நல்லா இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, 5ஆம் அதிபதி பையன் ஜாதகத்துல 5ஆம் அதிபதி யாரு, சுக்கிரன் இல்லையா. அவங்க பெண் ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பார்க்க சொல்லியிருக்கோம். 10ல இருக்காரு, நல்லா இருக்காரு. அதே மாதிரி பையன் ஜாதகத்துல 9ஆம் அதிபதி யாரு, சனி. 9ஆம் அதிபதி சனி. அவர் பொண்ணு ஜாதகத்துல எங்க இருக்காரு, பொண்ணு ஜாதகத்துல 7ல இருக்காரு, 7ல திக்பலமா இருக்காரு. அதனால கண்டிப்பா அது நன்மை. அதே மாதிரி பெண் ஜாதகத்துக்கு 5ஆம் அதிபதி எங்க இருக்காரு, 5ஆம் அதிபதி யாரு, 5ஆம் அதிபதி சனி. அவர் ஆண் ஜாதகத்துல எங்க இருக்காரு, ஆண் ஜாதகத்துல 10ல இருக்காரு. சனி 10ல இருக்கிறது நல்லது, சூப்பர். அதனால அதுவும் நல்லா இருக்கு. அதே மாதிரி 9ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க. பெண் ஜாதகத்துல 9ஆம் அதிபதி யாரு, 9ஆம் அதிபதி பெண் ஜாதகத்துல புதனா வருவார். ஆண் ஜாதகத்துல எங்க இருக்காரு புதனு, அவரும் 10ல இருக்காரு, 9ல இருக்காரு. அதனால அது நல்லா இருக்கு. ஸோ 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 2 பேருக்குமே நல்லா இருக்காங்க. அதனால கண்டிப்பா எல்லா பிரச்சனை வந்தாலும் இவங்க
அதை கடந்து திருமண வாழ்க்கையில ஜெயிப்பாங்க அப்படின்றத ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, இப்ப இவங்களுக்கு திருமணம் பண்ணலாமா கூடாதா, இப்ப இம்மீடியட்டா பண்ணலாமா கூடாதா அப்படின்றத பார்க்கும்போது பையனுக்கு பாருங்க புதன் தசையில ராகு புத்தி நடக்குது 2027 வரைக்கும். பெண்ணுக்கு பாருங்க சனி தசையில புதன் புத்தி நடக்குது. பெண்ணுக்கு தசா புத்தி நல்லாவே இருக்கு. ஆனா பையனுக்கு புதன் தசையில ராகு புத்தி நடக்குது 2027 வரைக்கும். ஸோ இவங்க அடுத்த வருஷம் 4ஆம் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி திருமணம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இதே ஜாதகரை பண்ணலாம், இல்லாட்டி வேற விதத்தை பார்த்துங்க அப்படின்னு சொல்லுது. சிம்பிளான விஷயம் அவ்வளவுதான். ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கு, ஆனா இந்த பீரியட்ல திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப நம்ம சொன்னது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இன்னைக்கு பார்க்க வேண்டிய கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. நீங்க எந்த டவுட் வேணாலும் இனிமே கேட்கலாம். சார் ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்க இல்லைங்களா சார்? வீடியோ வரும் இல்லைங்களா? போட்டிருக்கேங்க. நல்லது சார். இது நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட். இதுல ஒரே ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க. இப்ப நம்ம 5ஆம் அதிபதி 2 பேருக்கும் 9ஆம் அதிபதி பார்த்தோம்ல. இப்ப அதுல வந்து சனி 7ல இருக்காரு, அதை மட்டும் எடுத்துட்டா போறோம், நீச்சம்னு எடுக்க வேண்டாம். நீசம் எடுக்க வேணாம். அங்க நீச வக்ரம் இல்ல, நீச வக்ரம்னா உச்சம் ஆயிடுது இல்லையா? ஓகே சார். காலபுருஷத்தை தூத்துப்படி 7ல சனி உச்சம் திக்பலம் தானே சார்? ஆமா சார், அவ்வளவுதான். அது 7ல இருக்கனால நம்ம அந்த திக்பலத்தை எடுத்துக்கலாம். அது குறைய கொடுக்கும் தான், அது கண்டிப்பா அது குறைய கொடுக்கும் அப்படின்றது உண்மைதான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 5 9 2 பேருக்குமே நல்லா இருக்கு. சோ இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் வந்தாலும் இவங்க திரும்பி ஒன்னா சேர்ந்துருவாங்க, வாழ்க்கையை நடத்துவாங்க. ஓகே சார். நம்ம இதுக்கு பதிலாக தான் குருவும் பாக்குறாரா, குரு சூரியனை பாக்குறாருன்னு அந்த கான்செப்ட் எடுக்கும். அந்த கான்செப்ட் இங்க வராதனால இங்க 5 9 கரெக்டா இருக்கு, இது எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். சொல்லுங்க, யாருக்காவது வேற சந்தேகங்கள் இருக்கான்னு சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்கம்மா. அந்த பாதகாதிபதி கடகலக்கணத்திற்கு பாதகாதிபதி 12ல இருந்து தசா புத்தி இப்பதான் ஆரம்பிச்சிருக்குதுங்க ஐயா. சரி, அது பிரச்சனை கொடுக்குதுங்களா ஜாதகருக்கு? அவங்களுக்கு வயசு 35. ஓகேம்மா. அதாவது என்ன கேட்க வரீங்கன்னா, கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதி 12ல மறைஞ்சு இருக்கிறதுன்றது நல்ல விஷயம் தான் இல்லையா? பாதகாதிபதி சுக்கிரன் வந்து 12 கேதுவும் அதாவது இவங்க ரெண்டு கேதுவும் அந்த சுக்கிரனும் எத்தனை டிகிரி வித்தியாசத்துல இருக்கான்றத பாருங்க. ஓகேங்க. எத்தனை டிகிரி, அதாவது ரொம்ப க்ளோஸான டிகிரியில 10 டிகிரிக்குள்ள முன்ன பின்ன 10 டிகிரிக்குள்ள இருந்தாங்கன்னா கண்டிப்பா இது திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல சுய புத்தியை விட்டுட்டு மத்த புத்தியில திருமணம் ஆகும். இல்ல இவங்க மேரேஜ் ஆயிடுதுங்க சார். ஓகே. ஆனா இப்ப தசா நடக்குது. இப்போ ஒரே ஜாதகருக்கு ஒரே ப்ராப்ளம் ஆயிட்டே இருக்கும். அந்த கேது எங்க இருக்காருன்னு பாருங்க. அந்த டிகிரி பாக்கணும், மறந்துட்டேன். கேது க்ளோஸா இருந்தாருன்னா கண்டிப்பா பிரச்சனை உண்டு. சுக்கிரனை தாண்டி மேல போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்ல இல்லைங்களா? ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்ன பின்ன 10 டிகிரிக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்க சார். அதே மாதிரி இப்போ ஒரு வாரம் முன்னால ஒரு திருமண அமைப்புலயும் பார்த்தோம். அவங்களுக்கு இதே கடகம் தான், அவங்களுக்கு நடக்கிறது கேது தசா நடக்குது. அப்போ அது வேண்டான்னு கேன்சல் பண்ணிட்டோம். தேவையில்லை, கேன்சல் பண்ணக்கூடாது. கேது தசை நடக்குதுன்னா கேது 3ல இருந்து பண்ணாதான் கேன்சல் பண்ணணும். ஓகேங்க. தயவு செஞ்சு கேது தசை நடக்குதுன்னா கேன்சல் பண்ணிடாதீங்க. என்ன பண்ணணும்னா கேது 3ஆம் இடத்துல இருந்து பண்ணா மட்டும்தான் கேன்சல் பண்ணணும். ஓகே. கேது 3ஆம் இடத்துல இருந்து பண்ணல அப்படின்னா தாராளமா திருமணம் பண்ணலாம். கேது தசையில திருமணம் ஆனவங்க நல்லாவே இருக்காங்க. அது பையனுக்குமே பாதகாதிபதி புத்தி. பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாதீங்க. பாதகாதிபதி இதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. அப்படிங்களா? பார்க்கணும்னா அது ஒரு நிமிஷம் என்ன பார்க்கணும்னா அதுக்கு மாரகம் பாதகம் ரெண்டுமே சம்பந்தப்படுதான்னு பார்க்கணும். இந்த தசாநாதனுக்கு இல்ல தசா எங்க இருந்து நடத்துதோ, இப்ப கேது தசை வச்சுங்க. கேது வந்து உதாரணத்துக்கு கேது தசை நடக்குது. கேது வந்து சரத்துல இருந்து தசை நடத்துறாரு. ஓகே, அதுக்கு சரத்துல இருந்து தசை நடத்துதுன்னா யார் மாரகாதிபதி பாதகாதிபதி யாரு?
சரம்னா மாரகாதிபதி 2 7 கூடியவர், பாதகாதிபதி 11 கூடியவருங்க ஐயா. இவங்க சார் கோச்சாரத்துல அந்த சரத்துல அந்த கேதுவோட சேர்ந்து போகும்போது திருமணம் பண்ணக்கூடாது. இல்ல பிறந்த கால ஜாதகத்துல அந்த 2 7 அதிபதியும் பாதகாதிபதியும் இவர் கூட இருந்தாலும் சரி, திரிகோணத்துல இருந்தாலும் சரி, அப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது. அது அந்த புத்தி மாறினதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம். ஓகே. கோச்சாரமும் நம்ம அதோட தொடர்பு வரும்பொழுது நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப கேது வந்து மேஷத்துல இருந்து தசா நடத்துறான்னு வச்சுங்களேன். சரி கோச்சாரத்துல செவ்வாயோ சுக்கிரனோ கேது மேல போகும்போது திருமணம் கூடாது. சரிங்க சார். சரி அதே மாதிரி சனி அங்க போகும்போது பாதகாதிபதி இல்லையா, செவ்வாயும் சனியும் அங்க போகும்போது திருமணம் கூடாது. ஓகே. ஆனா இன்னொரு நீங்க விதி சொல்லியிருக்கீங்க, தசா எங்க இருந்து ஒரு கிரகம் தசா நடத்துதோ அதுக்கு நம்ம வந்து மாரகாதிபதி பாதகாதிபதி தொடர்பு அங்கதான் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, மாரகாதிபதி பாதகாதிபதி ரெண்டுமே அங்க அங்க சம்பந்தப்பட்டாங்கன்னா திருமணம் அந்த பீரியட்ல திருமணம் பண்ணாது. இன்னொரு டவுட்டுங்க ஐயா, அந்த 2 பேருக்கும் தசாநாதன் 6 8 இருந்தா அப்போ நம்ம இணைக்கிறது பண்ணக்கூடாது. அந்த அமைப்பு தாங்க ஐயா வந்தது. அவங்க தசாநாதன் புத்திநாதன் மாப்பிள்ளையோட ஜாதகத்துல தசாநாதன் பார்க்கும்போது 6 8 தொடர்பு. இல்ல அப்படி பாக்காதீங்க. மாப்பிள்ளை ஜாதகத்துல தசாநாதன் புத்திநாதன் 6 8 இருந்து தசா புத்தி நடத்தக்கூடாது. பெண் ஜாதகத்துல தசாநாதன் 6 8 இருந்து தசா நடத்த அவங்களோட ஜாதகத்தை இங்கேயும் கொண்டு தசாவோட நீங்கள் பண்ண வேணாம். சரி, பண்ண வேண்டாம். அவங்க ஜாதகத்திலே நம்ம பாத்துக்கணும். அவங்க ஜாதகத்துல லக்னத்துல ஏதாவது ராசியில இருந்தாலும் சரி, அம்சத்துல இருந்தாலும் சரி, கோச்சாரத்துல இருந்தாலும் சரி, அது அவங்க ஜாதகத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும். சரி அதுதான் கொஞ்சம் நடுவுல எங்களுக்கு குழப்பமா இருக்கு. நன்றிங்க சார். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணி கேளுங்க, தப்பு இல்ல. சரிங்க சார். தேங்க்யூ சார். சார், இப்போ ஒருத்தருக்கு ராகு தசையோ அல்லது கேது தசையோ நடக்கும்போது இன்னொருத்தருக்கு இம்மீடியட்டா அது வராம பாத்துக்கணும், அது கரெக்ட் தானங்க? அதாவது ஒருத்தருக்கு ராகு தசை இப்ப நடக்குதுன்னா பொருத்தம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குதுன்னா ஒரு ராகு தசை இப்போ ஒரு பெண்ணுக்கு இப்ப ராகு தசை நடக்குது, அடுத்த 2 இம்மீடியட்டா பையனுக்கு ராகு தசை வரக்கூடாது அல்லது முடிச்சிருக்கணும், அதானே சேர்க்கணும். 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு 2 வருஷம் மினிமம் கால்குலேஷன். 2 வருஷத்துல இருந்து 5 வருஷம் சொல்றாங்க, நம்ம 2 வருஷம் எடுத்துக்கலாம். சரி, இது வந்து கேதுக்கும் இதேதான். எதுக்கு வந்தாலும் ராகு கேது மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே எல்லா தசைக்குமே ஒருத்தருக்கு ராகு தசை கேது தசை நடக்கும்போது அதே சுய புத்தியும் இதுவா இருந்ததுன்னா, சுய புத்தி நடக்குது அடுத்தவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள வந்துருதுன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கும். அதனால கண்டிப்பா அது கூடாது. புத்தி வேற புத்தி இருக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு குறைஞ்சி பாருங்க, ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது, ராகு தசையில அவங்களுக்கு சூரிய புத்தி நடக்குது, அதாவது ராகு தசையில சூரிய புத்தி நடக்குது. இன்னும் ஒரு சந்திரன் செவ்வாயில முடிஞ்சிடும், ராகு முடிஞ்சிடும். ஓகே. இன்னொருத்தருக்கு ராகு தசையில சனி புத்தி தான் நடக்குது. ஓகே, ராகு தசையில சனி. சோ இவங்களுக்கு ராகு தசை சனி புத்தி, ராகு தசை முடியறதுக்குள்ள அவங்க ராகு தசை முடிஞ்சு குரு தசையில எங்கேயோ போயிடுவாங்க அவங்க, இல்லையா? அதனால கண்டிப்பா இவங்களை சேர்க்கலாம். ஆனா ஒருத்தருக்கு இப்ப ராகு தசையில சூரிய புத்தி நடக்குது, இன்னொருத்தருக்கு ராகு தசையில செவ்வாய் புத்தி நடக்குது, இவங்களை கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. அடுத்து வரக்கூடிய குரு தசை சுய புத்தி பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒன்னாவே வந்துரும். கரெக்ட் சார். இதே டவுட் தான் எனக்கு கூட. 2 பேருக்குமே அந்த தசா முடிகிற தருணத்துல ஒரு திருமண ஜாதகம் வருதுங்க, பொருத்தம் ஜாதகம். 2 பேருக்குமே குரு தசாவே வருது. ஒருத்தருக்கு விருச்சகத்துல இருந்து தசா நடத்துது, ஒருத்தருக்கு துலாம்ல இருந்து தசா நடக்க போகுது. இந்த அமைப்பு நம்ம எப்படிங்க சார்? நான் சொன்ன மாதிரி புத்திநாதனா பாருங்க. இப்ப ஒருத்தருக்கு குரு தசை நடக்குது, அவருக்கு புத்தி வந்து எந்த புத்தி நடக்குது? இல்ல, 2 பேருக்குமே ஆரம்பிக்க போகுதுங்க சார். ஒரு 6 மாசம் முன்ன பின்ன குரு தசை ஆரம்பிக்குது. அப்பனா வந்து தாராளமா சேர்க்க வேண்டியது. ஏன்னா கேன்சல் பண்ணிடணும். 2 பேருக்குமே குரு தசை குரு புத்தி, 2 பேருக்குமே சுயதசை சுய புத்தி நடக்கும்போது திருமணம் வந்து அதாவது அவங்க பண்ணி ஒரு 4-5 மாசத்துலயே 2 பேருக்குமே குரு தசை குரு புத்தி சுயதசை சுய புத்தி வந்துரும். ஆமாங்க சார். இல்லையா? நீங்க மத்த கிரகமா இருந்து ஓகே இது பண்ணாலும் பண்ணக்கூடாதுன்றது ஒரு ரூல், சிம்பிளான ரூல். அது மட்டும் இல்லாம ஒரு நிமிஷமா
குரு தசைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குருதசை சுயபுத்தி குருதசை வந்தது, அந்த பீரியட்ல உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அது பெரிய பிரச்சனையே கொடுக்கும். ஓகே ஓகே அதனால மற்ற தசைக்கும் நீங்க ஒரே தசா சந்தி வரக்கூடாதுன்றதை எடுத்துக்கலாம். அது இல்லாம குருக்கு இம்பார்ட்டண்டா குரு தசை 2 பேருக்குமே 6 மாசத்துக்குள்ள சுயதசை சுயபுத்தி வருதுன்ற போது கண்டிப்பா இணைக்காதீங்க. அது ராசியும் பார்த்தோம்னா சமசப்தமா வருது, ரிஷபம் விருச்சகம். அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் சமசப்தம்லாம் பிரச்சனையே இல்லை. சரிங்க சார். சமசப்தம்லாம் பிரச்சனையே இல்லை. நம்ம சிம்பிளா குருதசை சுயபுத்தி குருதசை குருபுத்தி அவங்களுக்கும் குருதசை குருபுத்தி இன்னும் 6 மாசத்துக்குள்ள 2 பேருக்குமே வருதுன்னா கண்டிப்பா அந்த பீரியட்ல பண்ணாதீங்க. பண்ணி அந்த பீரியட்ல குழந்தை உருவாச்சினாலும் சரி குழந்தை பிறந்தாலும் சரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். சரிங்க சார். அது மாப்பிள்ளை வீடு சரியா இருக்குன்னாங்க, அப்புறம் பெண் வீட்டு சைடு நம்ம கிட்ட வந்தாங்க, கேன்சல் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு டவுட் கிளியர் பண்ணிட்டேங்க சார். ஏன் அவங்க வந்து இணைக்கலாம்னு சொல்லி அந்த பக்கம் இருந்து தகவல் வந்ததுங்களா, அதுக்காக இங்க கிளியர் பண்ணுங்க சார். ஓகே ஓகே நன்றி நன்றி. வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா சார்? 2 பேருக்கு சமதசை வரும்போது ஒரு 4 இயர்ஸ் டிஃபரெண்ட் இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. அதாவது அதான் சொன்னேன் நான். இப்ப ஒருத்தருக்கு ராகுதசை நடக்குது, ராகுதசையில சூரிய புத்தி நடக்குது, இன்னொருத்தருக்கு ராகுதசையில சனி புத்தி நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா இங்க ராகுதசையில சனி புத்திக்கு அப்புறம் புதன் புத்தி, புதனுக்கு அப்புறம் கேது, கேதுக்கு அப்புறம் சுக்கிரன். இவங்க இது போறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா 4-5 வருஷத்துக்கு மேல ஆயிடும். அதுக்குள்ள அவருக்கு ராகுதசை முடிஞ்சு குருதசை ஆரம்பிச்சிடும். குருதசையில குருபுத்தி சுயபுத்தி முடிஞ்சிடும். சுயபுத்தி முடிஞ்சு உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குருதசை அப்பதான் ஆரம்பிக்கும். ஓகே, அது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு குருதசை ஆரம்பிக்கும். அதனால அது பரவாயில்ல. ஓகே சார். சார் இப்போ ஆயில் பொருத்தம் நான் கொஞ்சம் லேட்டா தான் உள்ள என்ட்ரி ஆனேன். ஆயில் பொருத்தம் கொடுத்தீங்களாங்க சார்? அது நவாம்சத்துக்கு நம்ம பார்க்க வேணாங்களா? இங்க ராசிலே முடிச்சு ராசிக்கு மட்டும் பாருங்க, நவாம்சத்துக்கு வேண்டாம். இதுல எப்படி இருக்கோ அந்த தன்மையை எடுத்துக்கலாம். சரிங்க சார், நன்றி நன்றி. நீங்க ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பார்க்கும்போது நவாம்சத்தை எடுத்து பாக்குறீங்களா, ராசி எடுத்து பாக்குறீங்களா? ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப திருமண வாழ்க்கைக்குன்னும் போது நவாம்ச கட்டம் தான் பேசும் சொல்றாங்களே, அது எந்த விதத்துல சார்? இல்லம்மா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நவாம்சம், திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நவாம்சம், திருமணத்துக்கு முன்னாடி ராசி. ஓகே சார். எப்படி இருந்தாலும் நவாம்சம் அதுக்காக தான் நம்ம சொல்றோம். 6-8 இருக்கும்போது ஒருத்தருக்கு ராசி கட்டமோ இல்ல நட்சத்திரமோ 6-8 இருந்ததுன்னா நீங்க வந்து நவாம்சத்தை பாருங்க. நவாம்சத்துல 6-8 திருமணம், இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நவாம்சம் பேசுவாங்க இல்லையா? இங்க 6-8 இருந்தாலும் அங்க வந்து நல்லா இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நவாம்சத்துல அது 6-8 இல்ல, அந்த கான்செப்ட் இருக்கு. சார் இன்னொரு டவுட், இப்போ ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சம், பெண் ஜாதகத்துல செவ்வாய் நீச்சம், ஒருத்தருக்கு வர்க்கோத்தமமாவே இருக்கும் செவ்வாய். அந்த அமைப்புல நம்ம இத இணைக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குதுங்க சார். இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இங்க என்ன நம்ம பாக்கணும்னா ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் நீசம், பெண் ஜாதகத்துல செவ்வாய் நீசம், அதை விட்டுருங்க. இவங்க 2 பேரும் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியா வராங்களான்னு பாருங்க, இல்ல இவங்க 2ஆதிபதியா வராங்களான்னு பாருங்க. அப்படி வந்து நீசமா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அதை வந்து பார்க்கணும் இல்லையா? இவங்க 2 பேருமே 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியா வராத பட்சத்துல அங்க 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி நல்லா இருந்தா நீசமா இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆயிட்டு போயிடும். இல்ல நம்ம கலத்திர கிரகமா பாக்குறோங்களா செவ்வாய் நீசன்றது. ஓகே, நம்ம கலத்திர கிரகம் நீசம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு நீசத்தன்மை உள்ள ஒரு பெண் எடுக்கணும், அவ்வளவுதான். நீசத்தன்மை உள்ள ஒரு ஆண் எடுக்கணும், அவ்வளவுதான். ஆனா திருமணமே இல்லைன்ற பட்சத்தை அங்க கொண்டு போயிடாதீங்க. இல்ல வேற ஜாதகம் இணைக்கிறதுக்கு அது 2 பேருக்கும் அதுதான் நம்ம ரூல் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஜாதகத்தில் பாவமோ இல்ல கிரகமோ பாதிக்கப்பட்டிருந்தால் அடுத்தவங்க ஜாதகத்துல அந்த கிரகமோ அந்த பாவமோ பாதிக்கப்படக்கூடாது. இங்க நீங்க சொல்றீங்க சுக்கிரன் வந்து நீசம், அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கணும். அதே மாதிரி அங்க செவ்வாய் நீசம், அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கணும். பலமா இருக்கணும்னு என்ன அர்த்தம்? 1-4-7 இருக்கிறது, இல்ல 1-5-9 இருக்கிறது, இல்ல 2-11 இருக்கிறது, 10 இருக்கிறது, இதெல்லாமே வந்து பலம் எடுத்துக்கும். அது இல்லாம சுயசாரத்துல இருக்கிறது பலம் எடுத்துக்கும், தன்னோட வீட்டுல இருக்கிறது பலம் எடுத்துக்கும்.
ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க பலம்னு எடுத்துக்கிறோம், அவங்கள தாராளமாக திருமணம் பண்ணி வைக்கலாம். அங்க ராகு அவங்க பலமா இருக்கு சுக்கிரன், ஆனா பாவகருக்கும் தொடர்பு இருக்குது. அதனால கொஞ்சம் அங்க இங்க நீச்சம், அங்க அவருக்கு ஜாதகத்துல ராகுவோட தொடர்புல அப்படி வந்துருதுங்களா, அதனால கொஞ்சம் இல்ல இல்ல, அதாவது ராகு தொடர்புல இருந்தா கூட சுக்கிரன் நல்லது பண்ணுவாரு. அதாவது ராகுக்கு வீடு கொடுத்தவர் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருந்தாங்கன்னா அத பார்த்து அங்க நல்லதே நடக்கும். ஆனா அங்க ராகுவும் சுக்கிரனும் நான் சொன்ன மாதிரி அந்த 10 டிகிரிக்குள்ள வந்துட்டாங்கன்னா பிரச்சனை வந்துடும். சரி சரி. அந்த 10 டிகிரி மேல இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா வீடு கொடுத்தவர் நம்ம நல்ல தன்மையா இருந்தா கொஞ்சம் இதை இணைக்கலாம் இல்லைங்களா, அது ஓகே பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட். ஆமா ஆமா, சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறவங்க பண விஷயத்திலயும் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று இருக்கிறாங்க. சினிமா சைட்ல அவங்க புகழ்பெற்று இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஆமா ஆமாங்க சார். சரி சரிங்க சார். அந்த பாவ அதிபதிகள் சில நேரம் பாதிக்கப்பட்டுதான் இருக்கு, ஆனா கேன்சல் பண்ணிவிட்டுருங்க சார். இந்த 3 பாயிண்ட்லயே சரி வேண்டான்னு கேன்சல் பண்ணிடுறேங்க சார். அதாவது வீடு ராகுவுக்கும் கேதுவுக்கும் வீடு கொடுத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா அந்த தசாபுத்தி காலங்களை அவங்களுக்கு ஒவ்வொன்னு கொண்டு போய் வச்சிரும். சரி சரிங்க சார். செவ்வாய் இருக்காரு அதெல்லாம் பார்க்காதீங்க. சரிங்க சார். ராகுக்கு வீடு 10 டிகிரிக்குள்ள இருந்தாங்கன்னா தான் பிரச்சனை. ஓகேங்க. ராகு வீடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் பலமா இருக்கணும்னு சொல்லுவாங்க, கேதுக்கு வீடு கொடுத்தவங்க பலமான அது பிரச்சனை. எந்த கிரகம் தசை நடத்துதோ, இப்ப ராகு தசை நடந்ததுன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும், கேது தசை நடந்ததுன்னா கேதுக்கு வீடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதானம்மா. இல்ல கேதுக்கு வீடு கொடுத்தவங்க நல்லா, இப்போ சுக்கிரனும் கேதுவும் ஆட்சி பெற்ற சுக்கிரனோட கேது இருந்துச்சுன்னா அந்த பாவம் பாதிக்குங்களா? பாதிக்காதுமா, பாவம் பாதிக்காது. ஆனா கேது வந்து சுக்கிரனோட சேர்ந்து ஒரு 3 டிகிரி 5 டிகிரிக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா அது பாதிப்பு கொடுக்கும். அந்த காலகட்டம், அதாவது அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நீங்க என்ன சொல்லணும்னா, நீங்க கொஞ்சம் இந்த பீரியட்ல கொஞ்சம், அதாவது சுக்கிரனும் கேது பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் வேலை விஷயமா 2 பேரும் பிரிஞ்சு இருந்தீங்கனாலே போதுன்னு சொல்லிடலாம். கரெக்டுங்க சார். இந்த ரூல் இன்னைக்கு ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தேங்க சார். மகர லக்கணம் 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி லக்கணத்திலேயே இருக்கிறாரு. 5ல கேது மாந்தி 5ஆம் இடம் திதி சொன்னீங்க சார். அங்க இருந்து தசா நடக்குது, குழந்தையும் பிரச்சனை கணவரும் பிரச்சனை அப்படிங்கிறது. இப்ப நீங்க சொன்ன அமைப்புல லக்கணம் தசாநாதனுக்கு நடக்கிற இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அந்த ரிஷப லக்கணம் இல்லைங்களா 5ஆம் இடம், அந்த தசாநாதன் தன் வீட்டுக்கு பாதக ஸ்தானத்துல வந்து நடக்கும் பொழுது குழந்தை பிறந்தோன்னு இறந்துச்சு அப்படின்னாங்க. கணவருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு பிரச்சனை ஆனதுன்னு இன்னைக்கு ஒரு ஆய்வு ஜாதகத்துல இந்த ரூல் அங்க அப்ளை ஆகுதுங்க சார். அவ்வளவுதான், சிம்பிளா கரெக்டுங்க சார். அந்த பீரியட்ல கொஞ்சம் பிரிஞ்சிருங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன நினைச்சோம், 5ஆம் அதிபதியே லக்னத்துல, அப்படி எடுக்கக்கூடாது. இப்ப அந்த 5ஆம் இடத்துல இருந்து தசா நடக்கும் பொழுது அந்த சுக்கிரன் வந்து தன் வீட்டுக்கு பாதக ஸ்தானத்துல வந்து அந்த 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்றுட்டார். அப்ப 3ஆம் அதிபதி சாரம் வாங்கிட்டாரு, சந்திரனோட சாரம். அப்ப அங்க வந்து பாதிப்பு ஏற்பட்டுருச்சுங்க சார். கரெக்டுங்க சார். அதை நம்ம அப்ளை பண்றோம், சில நேரம் குழப்பம் ஆயிடுதுங்க சார். படிச்சுதான் அப்ளை பண்றோம், அது மிஸ் ஆயிடுதுங்க சார். ஓகேங்க சார். வேற யாருக்கும் ஒரு இது இல்லையா? ஓகே. இப்போ அடுத்த கிளாஸ் வந்து திருமண பொருத்த வகுப்பு வந்து 5ஆம் தேதியிலேருந்து எடுக்கிறேன். யாருக்காவது விருப்பம் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க இல்லையா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, அட்டன் பண்ண சொல்லுங்க. வகுப்பு வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி ஒரு 100 விதிகள் உண்டு. அந்த 100 விதிகள் இப்போ புதுசாக வந்த விதிகளையும், இப்போ நம்ம திருமணம் பொருத்தம் எப்போ எடுக்கக்கூடாது, திருமணம் எப்போ பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அமைப்புகளில் இன்னும் ஒரு 2-3 விதிகள் அங்கே ஆட் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஒரு 10 விதிகள் புது விதிகள் வரும், அவ்வளோதான். மற்றபடி ஏற்கனவே எடுத்த அதே சப்ஜெக்டை தான் திருப்பி எடுக்கிறோம். உங்களோட நண்பர்களுக்கு சொல்லுங்க, ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பாங்க சார். ரெக்கமெண்ட் பண்றேன் சார். ஓகேம்மா. அடுத்த மாசம் வீடியோ அனுப்புங்க சார். 5ஆம் தேதி எடுக்கிறோம். அது இல்லாமல் அடுத்த மாதம் எண்டில் இதே மாதிரி ஒரு மாதாந்திர கிளாஸ் இருக்கும். அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கான்செப்டை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்ன கான்செப்ட் என்ன எடுக்கலாம் அப்படின்னு இருக்குன்னா, ஒன்று எப்போ திருமணம் பண்ணக்கூடாதுன்றதை இன்னொரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல்
ரெண்டாவது திருமணம் யாருக்கெல்லாம் நடக்கும், ரெண்டாவது திருமணம் யாருக்கெல்லாம் நடக்கும், இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் யாருக்கெல்லாம் நடக்கும், அது வந்து கண்டிப்பா அந்த அந்த மாதிரி சிம்பிளா பார்க்க முடியும். அங்க என்னென்ன ரூல்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுதான் என்னோட அடுத்த மாதத்தோட கான்செப்ட். கண்டிப்பாங்க சார். அதோட சார்ந்து புத்திர பாக்கியமும் யாரை இணைத்தால் உடனே புத்திரம் கிடைக்கும் அப்படிங்கறதும் அந்த இத கொஞ்சம் பார்க்கலாம். அது நம்ம ஒரே கான்செப்ட் அதாவது 2-3 கான்செப்ட் ஒன்னா கொண்டு வராம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்துருக்கோம். ஈஸியா இதுவும் ஒரு பார்வையில வச்சுக்கீங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து நம்ம வரிசையா எடுக்கும்போது ஒவ்வொரு மாசமா எடுத்துட்டு வந்துடலாம். இதுல வந்து நம்ம அடுத்த கான்செப்ட் என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னா, அதுக்கு வந்து எப்ப எந்த காரணத்துல 2 திருமணம் இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்கும். அதே மாதிரி ஏற்கனவே எப்ப திருமணம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரு புது ரூல் பார்த்தோம். இன்னைக்கு சொன்ன கான்செப்ட் நல்லா இருந்துச்சு சார். என்னமா இன்னைக்கு சொன்ன கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. ஏன்னா 1-5-9 முதல்ல பாருங்க, நல்லா இருந்துச்சுன்னா திருமணம் நடக்கும் அப்படின்னு. இதே மாதிரி அடுத்ததுல ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் யாருக்கு, அது இல்லாம எப்ப திருமணம் பண்ணக்கூடாதுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா. அது இல்லாம இன்னும் ஒரு 3-4 ரூல் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அந்த ரூலையும் அடுத்த மாச கான்செப்ட்ல பார்க்கலாம். சிறப்பு. ஓகேமா, தேங்க்யூமா. எல்லாருக்கும் நன்றி, வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ இன்னொரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல வந்து மாசம் வகுப்புல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாவும் இருக்கும், திரும்ப பொருத்தம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கும். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. தேங்க்யூங்க, தேங்க்யூ. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி சார், வணக்கம் சார்.